எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான சைஃபை ஃபேண்டசி சீரிஸை பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன சீரிஸ், வெறும் 6 எபிசோடு தான். நான் ஜஸ்ட் ஒன்லைன் சொல்றேன், இந்த கதை எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஹீரோ ஒரு டிடெக்டிவ், அவர்கிட்ட ஒரு சாவி ஒண்ணு கிடைக்குது. அந்த சாவியை யூஸ் பண்ணி நம்மளால இந்த உலகத்துல எங்க வேணாலும் டிராவல் பண்ண முடியும். அந்த லாக் அண்ட் கீ சீரிஸ்ல வர எனிவேர் கீ மாதிரி தான். ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு காணாம போயிடுறா. அதோட சாவி யாருகிட்ட இருக்கோ அவங்கள தேடி கொள்ற ஒரு கும்பல் இப்ப ஹீரோ கையில சாவி இருக்கா, ஹீரோவையும் கொண்டு அந்த சாவியை எடுக்கலான்னு வராங்க. சோ அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த சாவியை யூஸ் பண்ணி காணாம போன அவரோட பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதுதான் முழு கதையே. அதோட வெறும் சாவி மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பொருள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பவர்ஸ்னு இந்த சீரிஸ் உங்க டைமுக்கு ஒர்த்து வருமா. சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, தி லாஸ்ட் ரூம்ன்ற ஒரு அமெரிக்கன் சைஃபை ஃபேண்டசி கதையை தான் பார்க்க போறோம். ஒரு பான் ஷாப் இருக்கு. நைட் டைம்ல வழக்கமா க்ளோஸ் பண்ற டைமிங்கை விட சீக்கிரமாவே பான் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா பான் ஷாப்குள்ள ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அந்த பான் ஷாப்ல வேலை செய்யற ஒருத்தர், அதே பான் ஷாப்ல செக்யூரிட்டி கார்டா இருக்கிற இக்னாஷியோன்ற ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்க ஒருத்தர் வராரு. அவர் கையில ஒரு பெட்டியும் இருக்கு. அந்த பான் ஷாப்ல வேலை செய்யறவரும் பொருளை சீக்கிரம் காட்டு, உடனே பொருளை விற்க வந்தவரும் அந்த பெட்டியை ஓபன் பண்ண உள்ள ஒரே ஒரு சாவி இருக்கு. அதுவும் ஹோட்டல் ரூமோட சாவி மாதிரி இருக்கு. சோ பான் ஷாப்ல வேலை செய்யறவரும் இதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு $2 மில்லியன் வேணும் அப்படின்னு அவர் சொல்ல, ஒரு சாவிக்கா இவ்வளவு பணம் அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த பான் ஷாப்ல வேலை செய்யறவரு அந்த சாவி எடுத்து டோர் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு அவர்கிட்ட. இந்த சாவியை யூஸ் பண்ணி அந்த டோரை திறக்கிறாரு. பார்த்தா ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது. இந்த டோர் வழியா இன்னொரு பிளேஸ் அவரு கண்ணுக்கு தெரியுது. அப்படியே வெளிச்சமா அடிக்குது. அந்த சாவி ஒரிஜினல் தான் அப்படின்னு அவரு கிட்ட $2 மில்லியன் பணத்தை கொடுத்து இந்த பான் ஷாப்ல வேலை செய்யறவரு அந்த சாவியை வாங்கிக்கிறாரு. ஆனா சடனா அந்த நேரத்துல பான் ஷாப்குள்ள ஒரு கேங் வருது. அந்த கேங்கோட லீடர் வீசல்னு ஒருத்தர். அவரு நேரா உள்ள வந்து சாவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு அந்த வீசல்ன்றவரு கையில இருந்து ஒரு பென் எடுக்கிறாரு. அந்த பெண்ணை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு பெரிய ஷாக்கு. அந்த பான் ஷாப்ல வேலை செய்யறவரு அப்புறம் சாவியை கொண்டு வந்து வித்தார்ல, அவங்க 2 பேரும் அங்கேயே காலி. நல்ல வேலையா அந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அந்த சாவி எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இதை புரிஞ்சுக்கிற அந்த வேசல்ன்ற கேங் லீடரும் நம்ம அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அந்த சாவியை எடுத்தே ஆகணும்னு அங்க இருந்து போறாரு. சோ பான் ஷாப்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதுன்னு போலீஸ்க்கு கால் பண்ண, போலீஸும் விசாரிக்க வராங்க. பார்த்தா 2 பேர் கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. சோ இந்த கேஸை யார் எடுக்கிறாருன்னா டிடெக்டிவ் ஜோ மில்லர். இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட பேரு லூ. இவங்க 2 பேரும் தான் இந்த கேஸை சால்வ் பண்ணணுமே. சோ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு தெரியல, ஏன்னா சிசிடிவி கேமராவையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இங்க செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ற இக்னாஷியோன்ற ஒருத்தன், அவன் ஆளு மிஸ்ஸிங். சோ அவனை பிடிச்சா இங்க என்ன நடந்ததுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு அந்த இக்னாஷியோன்றவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே ஒரு நாள் நைட்டு நம்ம ஜோவும் அவரோட ஃப்ரெண்டு லூவும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த இக்னாஷியோன்றவரை பாக்குறாங்க. அவர் ஒரு சந்துக்குள்ள ஓடுறாரு. இவங்களை பார்த்துட்டு பின்னாடியே ஜோவும் லூவும் திறத்திக்கிட்டே போக, ஒரு பாத்ரூம் ஒன்னு இருக்கு. அந்த பாத்ரூம் டோரை அந்த இக்னாஷியோன்றவரு அந்த சாவியை யூஸ் பண்ணி ஓபன் பண்றாரு. அப்படியே வெளிச்சமா இருக்கு. அப்புறம் அந்த ரூம்குள்ளேயும் போயிடுறாரு, க்ளோஸ் பண்ணிடுறாரு டோரை. பின்னாடி வந்து நம்ம ஜோவும் லூவும் கதவை திறக்கிறாங்க. பாத்ரூம் போயிட்டு ஒருத்தர் வெளியே வராரு. இவங்களும் உள்ள போயிட்டு தேடி பாக்குறாங்க. அங்க தப்பிச்சு போக வழியும் இல்ல, உள்ள அந்த இக்னாஷியோவையும் காணோம். எங்க போனா அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. சோ இப்பதான் நமக்கும் புரிய வருது, அந்த சாவியை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும். சோ அப்படிதான் இக்னாஷியோ இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டாரு. சோ எதுவும் புரியாம எப்படியாவது அவனை புடிச்சே ஆகணும்னு இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜோ வந்து வீட்டுக்கு வராரு. ஜோவுக்கு ஆனான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஜோவோட உலகமே அவரோட பொண்ணு தான். சோ ஜோ அவரோட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு போன் கால் வருது, லூ கிட்ட இருந்து தான். ஹே ஜோ, அந்த இக்னாஷியோவை பிடிச்சாச்சு, வந்து நீ விசாரணை ஆரம்பின்னு சொல்றாங்க. சோ ஜோவும் அவரோட பொண்ணு ஆனாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க ஒரு லேடி கிட்ட என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி நேரா இக்னாஷியோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் கேட்கிற எந்த ஒரு கேள்விகளுக்கும் இக்னாஷியோ பதில் சொல்ற மாதிரியே இல்ல. இந்த இக்னாஷியோவை பிடிக்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுலதான் அந்த சாவி இருக்கு. நம்ம ஜோ அந்த சாவி எடுத்து, இது என்ன சாவி, உன்னோட ஹோட்டல் ரூம் சாவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் அந்த சாவியை கீழே வச்சுட்டு அடுத்த கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த இக்னாஷியோ பயபுள்ளையும் இதுதான் சரியான டைம்னு சாவி எடுத்துக்கிட்டு வேகமா அந்த ரூமோடைய டோரை திறந்து வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிடுறாரு. பின்னாடியே நம்ம ஜோவன் டோரை ஓபன் பண்ணா அவரு வெளியே தான் போறாரு. ஆனா அங்க அந்த இக்னாஷியோ காணோம். இவருக்கு எதுவும் சுத்தமா புரியல. சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை பிளே பண்ணி பாக்குறாரு. அந்த சாவி எடுத்துட்டு இக்னாஷியோ டோரை ஓபன் பண்ணி போறான். ஆனா அந்த பக்கம் வெளியே வரவே இல்ல. நம்ம ஜோ ஓபன் பண்ணி வராரு, அவரு வராரு வெளியே. எப்படா அவனால இதெல்லாம்
பண்ண முடிஞ்சதுன்னு குழம்பி போறாங்க போலீஸ் எல்லாரும். இந்த பிரச்சனைலாம் அந்த பான் ஷாப்ல தான் நடந்தது அப்படின்னு நேரா அந்த பான் ஷாப்போடைய ஓனரை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட போய் கேட்டா, இங்க பாருங்க எனக்கு எதுவும் தெரியாது, இன்னைக்கு ஒரு நாள் பான் ஷாப்பை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு மேல உள்ள என்ன நடந்தது, எப்படி அந்த 2 பேர் இறந்து போனாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு என் பையனோட பர்த்டே வேற, ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அவரு சொல்லிடுறாரு. சோ நம்ம டிடெக்டிவ் ஜோவும் அங்க இருந்து வந்துடுறாரு. இந்த நேரத்துல அந்த இக்னாஷியோன்றவன் யாருக்கும் தெரியாம அப்படியே மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த வீசல்ன்றவருடைய கேங்கு அவங்க கார் எடுத்துக்கிட்டு வேகமா இக்னாஷியோவை முட்டி மோத ட்ரை பண்றாங்க. நல்ல வேளையா அவர் எகிரி குதிச்சு தப்பிக்கிறாரு. கார்ல இருந்து கேங் ஆளுங்கெல்லாம் இறங்கி வந்து கன்னால ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இக்னாஷியோவும் வேக வேகமா பக்கத்துல ஒரு டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி நேரா நம்ம டிடெக்டிவ் ஜோ மில்லருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா என்ன, அவங்க கன்ல ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த புல்லட்லாம் இவர் உடம்புல பட்டுடுச்சு. உயிர் போற நிலைமையில தான் அவரு ஜோவுடைய வீட்டுக்கே வந்திருக்காரு. இக்னாஷியோ, உனக்கு என்ன ஆச்சு, யாரும் உன்னை சுட்டது, அதோட ஸ்டேஷன்ல இருந்து எப்படி நீ மறைஞ்சு போன அப்படின்னு கேட்கும் பொழுது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாவி தான், இந்த சாவியால நீங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு இக்னாஷியோ அந்த சாவியை ஜோ கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே அவரு இறந்து போறாரு. நம்ம ஜோவும் அந்த சாவியை எடுத்து வச்சுக்கிறாரு. அதோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இக்னாஷியோ இறந்து போயிட்டான்ற விஷயத்த சொல்ல ஆளுங்கெல்லாம் வந்து அந்த பாடியை கிளியர் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஜோவும் அவரோட பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜோ கிட்ட தான் அந்த சாவி இருக்கு. அந்த இக்னாஷியோ சொன்னது அவர் மண்டில ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சாவியை யூஸ் பண்ணி நம்மளால எங்க வேணாலும் போக முடியுமா, இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பொண்ணு ஆனா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவரு நைஸா எழுந்து போயிட்டு ரூம் டோரை அந்த சாவியை வச்சு ஓபன் பண்றாரு. பார்த்தா வெளிச்சமா இருக்கு. அப்படியே அந்த டோர் வழியா உள்ள போறாரு. பார்த்தா அது ஒரு ஹோட்டல் ரூம். இதுவே அவருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னா இந்த டோரை ஓபன் பண்ணா அவரால் ஹாலுக்கு தான் போக முடியும். இப்ப வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா அந்த இக்னாஷியோ சொன்னது உண்மைதான். ஆனா நம்ம நினைக்கிற இடத்துக்குலாம் போக முடியும்னு சொன்னானே, நம்ம நினைச்சது சூப்பரான பீச்சுக்கு தானே அப்படின்னு அந்த பீச்சை நினைச்சுக்கிட்டே அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து டோரை திறக்கிறாரு. பார்த்தா அந்த பீச்சுக்கே வந்துடுறாரு ஆளு. ஜோவால எதுவுமே நம்ப முடியல. இந்த சாவியை யூஸ் பண்ணி ஒரு டோரை ஓபன் பண்ணா நம்ம ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்துருவோம். அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த நினைச்சுக்கிட்டே டோரை ஓபன் பண்ணா அங்க நம்ம போயிடுவோம். அப்படியே ஒரு ஷாக்கோடவே ஜோ திரும்ப அவரோட வீட்டுக்கே வராரு. பார்த்தா தூங்கிக்கிட்டு இருந்த அவரோட பொண்ணு ஆனா எழுந்துட்டாங்க. அப்பா, நீங்க எங்க இருந்து வரீங்க, அது நம்மளோட ஹால் மாதிரியே தெரியலையே. இல்ல ஆனா அது ஹால் தான், நீ தூங்கி இருந்தல, உனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் ஆனாவுக்கு ஒரு டவுட் வருது. அடுத்த நாள் ஆகுது. ஜோ எழுந்து அவர் பேன் கேக் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கேப்ல அவரோட பொண்ணு ஆனா அந்த சாவியை எடுத்து கொண்டு போய் டோரை ஓபன் பண்றா. அந்த மோட்டல் ரூமும் அவ கண்ணுக்கு தெரியுது. இதை நம்ம ஜோவும் புரிஞ்சுக்கிட்டு, ஆனா இந்த மாதிரி நீ என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. அப்பா இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த சாவியை யூஸ் பண்ணி நம்ம டோரை ஓபன் பண்ணா இந்த மோட்டல் ரூம் வருது. ஆனா அந்த மோட்டல் ரூம்ல ஒரு பொருளை நம்ம போட்டுட்டா அப்படின்னு அவளோட டெடி பொம்மையை போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓபன் பண்ணும்பொழுது அந்த டெடி பொம்மை மறைஞ்சு போயிடுது. இதை புரிஞ்சுக்கிற ஜோவும், சாவி இல்லாம யாராவது உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க ரியாலிட்டியில இருந்தே மறைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. அதோட ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், இந்த சாவியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதோட நான் இல்லாம இந்த சாவியை யூஸ் பண்ணி நீ அந்த ஹோட்டலுக்குள்ள போக கூடாது. ஆனாவும் நான் கண்டிப்பா போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றா. ஜோ இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையாவது நம்ம சொல்லியே ஆகணும்னு அவரோட ஃப்ரெண்டு லூ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த சாவி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செஞ்சே காமிக்க லூ வாய பொளக்குறாரு. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் ஒண்ணு பக்கத்து ஸ்டேட்ல நடக்குது. வேலை இருக்கிறதுனால இவங்களால போக முடியல. ஆனா இந்த சாவியை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கே போய் ஃப்ரீயா அந்த மேட்சை பார்த்துட்டு சீனா வராங்க. ஒரு நாள் நம்ம ஜோவை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வராங்க. இறந்து போனார்ல இக்னாஷியோ, அவருடைய சிஸ்டர் ஆயிவங்க. இக்னாஷியோவுடைய அஸ்தியையும் அவருடைய பொருளையும் வாங்க தான் அவங்க வந்திருக்காங்க. ஜோவும் சைன் போட சொல்றாரு. அவங்களும் சைன் போடுறாங்க. எல்லா பொருளையும் அவர் கொடுத்துட்டாரு. வேற ஏதாவது பொருள் இக்னாஷியோ வச்சிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயுமே நம்ம ஜோவுக்கு புரிஞ்சிருது. டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி, இக்னாஷியோவுக்கு சிஸ்டரே கிடையாது, அதோட நீ எதுக்காக வந்தன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, அந்த சாவி தானே, அது உனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு சொல்ல அந்த பொண்ணும் எதுவும் ரியாக்ட் பண்ணாம, அப்படின்னா அந்த சாவி உன்கிட்ட தான் இருக்குல்ல அப்படின்னு அந்த லேடி ஒரு பொருள் எடுக்கிறாங்க. இந்த நைல் எல்லாம் ஷேப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, நைல் ஃபைல்னு ஒண்ணு, அதை எடுத்து ஜோ முன்னாடி காட்டுறாங்க. அந்த நைல் ஃபைல்ல லைட்டு பட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஜோவோட முகத்துல அடிச்ச உடனே ஜோ அங்கேயே தூங்கிடுறாரு. இதுதான் அந்த நைல் ஃபைலோடைய பவரே. இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதோட அந்த வேசல் இருக்காருல, அவர்கிட்டயும் விஷயத்த சொல்லிடுறா. டிடெக்டிவ் ஜோ மில்லர் கிட்ட தான் அந்த சாவி இருக்கு அப்படின்னு. எங்க நம்ம ஜோவுக்கு நடந்த எதுவும் புரியல. நம்ம எப்படி திடீர்னு தூங்கணும்னு அவருக்கு ஐடியாவே இல்ல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ஜோ அவரோட பொண்ணு ஆனாவை சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும். ஏன்னா ஜோவுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. இப்ப டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. ஒய்ஃப் வந்து ஆனா வேணும்னு சொல்றாங்க. நம்ம ஜோவும் ஆனா வேணும்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் கோர்ட்ல ஒரு ஃபைட் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஆனாவுக்கு வந்து அவளோட அப்பா ஜோ கூட இருக்கணும்னு தான் அவ்வளோ ஆசையே. ஆனா இருந்தாலும் நம்ம ஜோவுடைய எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் பொண்ணு சுயநினைவுல தான் இருக்காரா இல்ல அந்த ஆள் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிலாம் கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு சைக்காலஜிக்கல் செக்அப், ஜஸ்ட் கேள்விகளை கேட்பாங்க. ஆனா அதுக்கு பதில் சொல்லணும். ஜோவும் அவரோட பொண்ணை நர்ஸ் கிட்ட அனுப்பிட்டு இந்த செக்அப் முடிய எவ்வளவு நேரம் ஆகும்னு
கேட்கும் பொழுது சார் எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும், பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, வேணா நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு நம்ம ஜோவும் காஃபி ஷாப்புக்கு போகலான்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்கான். அந்த பேஷண்ட் கையில ஒரு பஸ் டிக்கெட் இருக்கு. அந்த பஸ் டிக்கெட்டை வச்சு அங்க இருக்கிறவங்கள தொடும் பொழுது டக்குன்னு அந்த ஆளுங்கெல்லாம் மறைஞ்சு போறாங்க. இத பாக்குற ஜோவுக்கு எதுவும் புரியல. இந்த சாவி மாதிரியே அந்த பஸ் டிக்கெட்லயும் ஏதோ பவர் இருக்கேன்னு வேகமா அந்த பேஷண்ட் கிட்ட போறாரு. அந்த பேஷண்ட் அந்த பஸ் டிக்கெட்டாலேயே ஜோவத்தோட ஜோ அப்படியே வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போறாரு. சோ நல்ல வேளையா ஜோ கிட்ட அந்த சாவி இருந்தது. அந்த சாவியை யூஸ் பண்ணி அவர் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு. ஏண்டா என்னடா ஆச்சு உனக்கு, இந்த பஸ் டிக்கெட்டை வச்சு என்னடா பண்ண எனக்குன்னு பேசிக்கிட்டே முன்னாடி வந்தா அகைன் அந்த பஸ் டிக்கெட்டெல்லாம் தொடர்றாரு. திரும்பவும் ஜோ வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போறாரு. அந்த பேஷண்ட்டோ சீனா என்னையா பிடிக்க வரேன்னு லிப்ட்ல இறங்கி போய்கிட்டு இருக்கும்போது லிப்டோட கதவும் ஓபன் ஆகுது. பார்த்தா நம்ம ஜோ தான் அங்க வந்திருக்காரு. மூக்குலயே ஒரு குத்து குத்துறாரு. அந்த பேஷண்ட் ஷாக்ல இருக்காரு. ஏன்னா டெலிபோர்ட் ஆகி போனவங்க இவ்வளவு சீக்கிரமா வரவே முடியாது, எப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ஜோ அவர்கிட்ட இருக்கிற சாவியை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டும் அப்படியே கம்முன்னு ஆயிடுறாரு. இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோவும் இந்த பொருள்லாம் என்னது, எப்படி இந்த பொருட்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பேஷண்ட்டும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொருட்களுக்கெல்லாம் பேரு அப்படின்னு ஒன்றும் கிடையாது, அதனால இதை எல்லாரும் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஜோ அவர்கிட்ட இருந்த சாவி எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. இந்த சாவி யாருகிட்ட இருக்கோ அவரு தான் ஹோட்டல்காரரு. மத்த எல்லா பொருளும் ஹோட்டலுக்குள்ள இருக்கும், ஆனா அந்த ஹோட்டலையே கண்ட்ரோல் பண்றது இந்த சாவி தான் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, மத்த பொருளா அப்படின்னா இந்த சாவி மாதிரி அந்த பஸ் டிக்கெட் மாதிரி இன்னும் எவ்வளவு பொருள் தான் இருக்கு, அது எவ்வளவு இருக்குன்னு சரியா தெரியல, ஆனா கண்டிப்பா 100 பொருட்களுக்கு மேல இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பவர். ஒரு கொடை ஒன்று இருக்கும், அந்த கொடையை நம்ம ஓபன் பண்ணிட்டு அந்த கொடைக்கு கீழே நம்ம நின்னோம்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சவங்க மாதிரி நம்மள அந்த அளவுக்கு கவனிப்பாங்க. யோசிப்பாரு, ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கொடையை ஓபன் பண்ணாலே போதும், அங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்மள தெரியும், நம்மளோட பில் எல்லாம் அவங்களே பே பண்ணிடுவாங்க. இதை கேட்ட ஜோவும் அந்த மோட்டலுக்குள்ள இருந்த பொருட்கள் தான் இது எல்லாமே, அந்த பொருட்கள் மட்டும் ஏன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மோட்டல் ரூம்ல உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு தியரியை மட்டும் எல்லாரும் நம்புறாங்க. கடவுள் அந்த ரூம்ல தான் இறந்து போனாராம். அவரு சாகும் பொழுது அவரோட உடம்ப எந்தெந்த பொருட்கள்லாம் தொட்டுச்சோ இல்ல அவர் எந்த பொருட்களை யூஸ் பண்ணாரோ அந்த பொருட்களுக்கு பவர் வந்ததா சொல்றாங்க. அதோட அந்த மோட்டல் ரூம்ல யூனிவர்ஸே கொலாப்ஸ் ஆகி ஏதோ ஒண்ணு தப்பான விஷயம் நடந்ததுனாலதான் இப்படி வித்தியாசமான பொருட்கள்லாம் உருவாகி இருக்குன்னு அவர் சொல்றாரு. உடனே ஜோவும், நீ ஒரு கொடையை பத்தி பேசனல, அந்த கொடை எங்க இருக்கு சார்? அதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ ஒரு நாள் ஒவ்வொருத்தர்கிட்ட மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். இப்போ உங்ககிட்ட சாவி இருக்கு, நாளைக்கு அது வேற ஒருத்தர்கிட்ட போகும். எதை வச்சு சொல்ற? நான் யாருக்கும் அதை தரமாட்டேன். நீங்க தரமாட்டீங்க சார், ஆனா உங்ககிட்ட சாவி இருக்குன்ற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். அவங்க உங்களை கொண்டாவது அந்த சாவியை எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மேக்னெட் மாதிரி ஒன்னு எப்பவுமே இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க என்ன தேடி வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த சாவியும் இந்த பஸ் டிக்கெட்டும் ஒன்னு இழுத்துக்குச்சு. சோ அதே மாதிரி வேற ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருக்கிறவங்களும் உங்ககிட்ட வந்திருப்பாங்க, உங்ககிட்ட சாவி இருக்கிறது தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா அதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் ஜோவுக்கே தோணுது, ஐயோ நம்ம பொண்ணை வேற தனியா விட்டு வந்துட்டோமேனு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னோட பொண்ணு ஆனா எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சார் ஆனாவை வந்து அவளுடைய அப்பா கிட்டே நாங்க அனுப்பிட்டோமே. எது அனுப்பிட்டீங்களா மேடம்? நான் தான் ஆனாவோட அப்பா, நீங்க யாருக்கிட்ட அனுப்புனீங்கன்னு ஒரு டென்ஷன் ஆகுறாரு. சோ அப்பதான் ஜோவுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த வீசல்ன்ற கேங் லீடர் தான் கால் பண்றாரு. என்னப்பா பொண்ணு காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க போல, கவலையே படாத, உன் பொண்ணு என்கிட்ட தான் பத்திரமா இருக்கா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு வந்து அந்த சாவியை கொடுத்துட்டு போயிடு, இல்லனா உன் பொண்ணு காலி ஆயிடுவான்னு அந்த பெண்ணை ஆனா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டே நம்ம ஜோவை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. சோ நம்ம ஜோவுக்கு அவரோட பொண்ணு தான் எல்லாமே, சாவி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இல்லாம நம்மளால இருக்க முடியாதுன்னு நேரா வேசல் சொன்ன இடத்துக்கே அவரு போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா நிறைய ஆளுங்க கையில கன்னோட இருக்காங்க. சோ ஜோவுக்கு புரிஞ்சிருது, அவ்வளவுதான், நம்ம அந்த சாவியை கொடுத்தாலும் இந்த ஆளுங்க நம்மள கொன்னுடுவாங்க. சோ எப்படியாவது ஆனாவை காப்பாத்தி இந்த சாவியை யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அவர் ஒரு பிளான போடுறாரு. சோ நேரா போயிட்டு அந்த வீசலை மீட் பண்றாரு. அந்த வீசல் கையில ஒரு பென் இருக்கு, அத ஆனா பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒழுங்கா சாவியை கொடுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு ஆளு. ஆக்சுவலா இந்த பென்னு ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த பென் அவர் கிளிக் பண்ணாருன்னா போதும், உள்ள இருந்து அப்படியே ஷாக் வந்து யாரை கொல்லணுமோ அவங்கள அப்படியே கறிக்கிடும். நம்ம ஜோவும் ஆனாவை எதுவும் பண்ணாத, நீ கேட்ட சாவி என்கிட்ட தான் இருக்குன்னு நீட்டுறாரு. போயிட்டு அந்த சாவி எடுத்துட்டு வாங்கடான்னு வீசல் அவரோட அடியாளுங்க கிட்ட சொல்ல அவங்களும் சாவி எடுக்க வராங்க. சடனா நம்ம ஜோ அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த இடமே ரண கொடூரமாகுது. எல்லாரும் ஜோவை சுட ட்ரை பண்றாங்க. ஜோவும் கையில மாற்றவங்க எல்லாம் அடிச்சு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாரு. ஒரு கட்டத்துல சாவி கீழே விழுந்துருது. அதை இந்த ஆனான்ற பொண்ணு எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு டோரை ஓபன் பண்ணி அந்த மோட்டலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆகி போவான்னு பார்த்தா பின்னாடியே அந்த வேசல் வந்துடுறாரு. அவருக்கு தேவை சாவி தானே, அந்த சாவி எடுத்துக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், அந்த மோட்டலுக்குள்ள நம்ம ஜோவோட பொண்ணு ஆனா மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி சாவி இல்லாம உள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மறைஞ்சு போயிடுவோம், இந்த ரியாலிட்டில இருந்து நம்ம காணாம போயிடுவோம். இந்த விஷயம் ஜோவுக்கும் புரிய வந்து அவரு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு.
வராரு, இருக்கிற எல்லாரையும் போட்டு பொளந்து எடுத்து அந்த வேசலையும் பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாரு. என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு. அவதான் வேசல் ஒரு விஷயம் சொல்றாரு, உன் பொண்ணு ஒன்னும் மறைஞ்சு போகல, அவ வேற ஒரு ரியாலிட்டியில ஸ்டக் ஆகியிருக்கா, அவளை திரும்ப நம்மளால கொண்டு வர முடியும், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜோவும் வேசல எதுவும் பண்ணாம கம்முன்னு இருக்காரு. ஆனா வேசலுடைய ஒரு ஆளு கன் எடுத்துக்கிட்டு பொட்டுன்னு சுட வர ஜோ உடனே அந்த சாவி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற டோரை யூஸ் பண்ணி மோட்டலுக்குள்ள போயிடுறாரு. இப்ப நம்ம ஜோ எஸ்கேப் ஆயிட்டாரு. வேசல் கிட்ட இப்ப அந்த சாவியும் கிடைக்கல, கடுப்பாக்குறாரு அவரு. நம்ம ஜோ இப்ப அந்த மோட்டலுக்குள்ள இருக்காரு. அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன்னா அவரோட பொண்ணு மறைஞ்சு போயிட்டாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுனே அவருக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்படியே அந்த மோட்டல்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமா இருக்காரு. நம்ம ஜோவுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஃபோரன்சிக் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேரு மார்டின். அந்த பான் ஷாப்ல ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேர் எரிஞ்சு போவாங்கல அந்த பெண்ணுடைய பவர்னால, அவங்களுக்கு அடிப்பட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. இதே மாதிரி சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி மார்டின் இன்வெஸ்டிகேஷன் தனியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இறந்து போன இந்த 2 பேர் மாதிரியே இன்னொருத்தருக்கும் ஆகிருக்கு. ஆனா இப்ப அவரு உயிரோட இருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டல்ன்ற விஷயம் தெரிய வந்து அந்த மார்டின் நேரா அந்த பர்சனை பார்க்க போறாரு. அவரு கொஞ்சம் லைட்டா மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாரு போல. ஆனா இருந்தாலும் மார்டின் விடாம, இங்க பாருங்க, நீங்க என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், நான் உங்களை முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்ல அந்த பர்சனும் ஒரு விஷயத்த சொல்றாரு, இவ்வளவு மோசமா எனக்கு அடிபட்டு இருக்கு, வானத்துல இருந்து இடியே விழுந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு ஆகிருக்குமான்னு தெரியல, ஆனா எனக்கு இத பண்ணது ஜஸ்ட் ஒரு பேனா தான் அப்படின்னு சொல்ல மார்டின் ஷாக் ஆகுறாரு. இது ஒரு பேனாவா, அதால எப்படி இவ்வளவு பவரை ஜெனரேட் பண்ண முடியும்? அதை பத்தி தான் நான் சொல்ல வரேனே. தி ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க எல்லாமே ஒரு நார்மலா நம்ம யூஸ் பண்ற பொருள் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது எல்லாத்துக்குமே பயங்கரமான பவர்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ஸை அடையணுன்றதுக்காகவே நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தி ஆர்டர்ன்ற ஒரு குரூப் அப்படின்னு அந்த பர்சன் சொல்றாரு. இந்த பர்சன் சொல்ற எதையுமே மார்டினால நம்பலாமா நம்ப வேணாமான்னு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆனா அந்த ஆர்டர்ன்ற விஷயத்த மட்டும் அவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. நம்ம ஜோவோட ஃப்ரெண்டு லூ இருக்கார்ல, அவர் ஒரு கிரைம் சீனுக்கு வராரு. அந்த இடத்துல தான் நம்ம ஜோ வேசல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. அதோட ஆனாவை ஆளை காணோம் அப்படின்னு ஜோவுடைய எக்ஸ் ஒய்ஃப் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண, ஜோவும் ஆள் அட்ரஸே இல்லையா, அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோவுடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து இந்த கேஸ்ல ஜெயிச்சு ஆனா அவங்க கிட்டயே போக போறா, அது நடக்க கூடாதுன்னு ஆனாவை ஜோ கடத்திட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜோவோட ஃப்ரெண்டு போலீஸ் ஆபீசர் லூக்கு தெரியும் ஜோ அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, வேற ஏதோ ஒரு பிரச்சனை, அதோட ஜோ கிட்ட சாவி இருக்கு, அந்த சாவினாலதான் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அந்த ஃபாரன்சிக் பண்ற மார்டின் அவரும் அங்க வராரு. ஒரு பிளட் சாம்பிள் அவரு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஜோ அந்த மோட்டல் ரூம்ல தான் இருக்காரு, யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. சோ ஜோ ஒரு பேப்பர்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்பா சீக்கிரமா உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு எழுதி அதை அந்த மோட்டல் ரூமோடைய டேபிள்ல வச்சுட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இது மூலியமா அந்த பேப்பரும் அந்த ரியாலிட்டில இருந்து மறைஞ்சு போய் அவரோட பொண்ணுகிட்டயே போகும், பொண்ணு அதை படிப்பாங்க அப்படின்னு இவரு நம்புறாரு. சோ வெளியே வந்துட்டு ஜோ அவரோட ஃப்ரெண்டு லூக்கு கால் பண்ணி, ஏய் ஜோ, உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட பொண்ணு எங்க? ஏன்னா அந்த டோர் வழியா மோட்டலுக்குள்ள போயிட்டா, லாக் ஆயிடுச்சு, அவ இந்த ரியாலிட்டில இருந்தே மறைஞ்சு போயிட்டா. இதை கேட்டு லூவும் ஷாக் ஆகுறாரு. டே, நீ என்ன பண்ணி தொலைஞ்சிட்ட, சரி ஏதோ ஒண்ணு, சீக்கிரமா நீ வா, போலீஸ்ல சரண்டர் ஆகு, இல்லனா பிரச்சனை ரொம்ப மோசமா போயிடுண்டா. உடனே ஜோவும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனாவை கண்டுபிடிக்காம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இப்படி ஜோ வந்து லூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வானத்துல வந்து அப்படியே பறந்துகிட்டே ஒருத்தர் வந்து விழுறாரு. ஆக்சுவலா ஜோ மோட்டல் ரூம்ல இருந்தார்ல, அவர் வேற எந்த இடத்துக்கும் டிராவல் பண்ணாம மோட்டல் ரூமுக்கு வெளியவே வந்திருப்பாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் பறந்து வந்து விழுறாரு. ஆஹா, இது அந்த பேஷண்டோட வேலை தான், பஸ் டிக்கெட்டை யூஸ் பண்றான் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தொப்புன்னு விழுந்தாருல அவர்கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பர்சனும் டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு கிளப்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஜோவா அந்த கீயை யூஸ் பண்ணி நேரா அந்த பேஷண்ட்டை பாக்குறதுக்கு போறாரு. அந்த பேஷண்ட்டை அந்த கிளப்ல இருக்கிற எல்லாரையுமே, இங்க பாருங்க, எவனாவது என் பக்கத்துல வந்து உரண்டை இழுத்தீங்க, இந்த பஸ் டிக்கெட்டை தொட்டனா போதும், நீங்க மறைஞ்சு போயிடுவீங்கன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அப்பதான் நம்ம ஜோ வராரு. ஜோவை பார்த்த உடனே அந்த பேஷண்ட், ஹே ஜோ வந்துட்டியா அப்படின்னு 2 பேருமே அந்த மோட்டலுக்கு போறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஜோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, என் பொண்ணை காப்பாத்தணும், ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும் பொழுது ஒரே ஒரு வழி இருக்கு, ஆனா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இந்த பவர் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தனித்தனியா இருக்கும் பொழுது அதுங்களுக்கு ஒரு பவர், ஒன்னா இருக்கும் பொழுது வேற ஒரு பவர் இருக்கும். ஆனா ஒரு பர்டிகுலர் 2 ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். ஒரு வாட்ச் ஒன்னு இருக்கும், அதுக்கு ஒரு பவர் இருக்கும், ஒரு கத்தி ஒன்னு இருக்கும், அதுக்கு ஒரு பவர் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே சேர்க்கும் பொழுது புதுசா ஒரு பவர் கிரியேட் ஆகி நம்மளால டெலிபதி பண்ண முடியும். உன் பொண்ணு இந்த மோட்டல் ரூம்ல தொலைஞ்சு போயிட்டா, அந்த சாவியை யூஸ் பண்ணி இந்த மோட்டல் ரூமுக்கு நம்மளால வர முடியும். சோ இன்னொரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சி இந்த சாவி
சாவியோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது காணாம போன உன்னோட பொண்ணை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம் ஜோ, உங்ககிட்ட இருக்கிற அந்த சாவியை மட்டும் தொலைச்சிடாத, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல ஜோ அந்த பேஷண்ட் கூட இந்த சாவி கூட என்ன ஆப்ஜெக்ட் நான் ஒண்ணு சேர்க்கணும் உனக்கு தெரியுமான்னு கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது, நீ தான் அதை கண்டுபிடிக்கணும்னு அந்த பேஷண்ட் சொல்றாரு. சோ ஜோவும் அது என்ன பொருள்னு தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல அந்த பான் ஷாப்போட ஓனர் இருக்கார்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிருப்பாரு. ஆனா ஆக்சுவலா அவருக்கு எல்லாமே தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த பவர் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை அவரு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட டேபிள்ல ஒரு வாட்ச் வச்சிருக்காரு, அதுக்கு நடுவுல ஒரு முட்டையை வைக்கிறாரு. சடனா அந்த முட்டை நல்லாவே வெந்துருது. அப்புறம் ஆள் அதை எடுத்து உரிக்கிறாரு. அட என்னடா இதெல்லாம் ஒரு பவரானு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த வாட்ச் வந்து ஒரு ட்ராப் மாதிரி. இந்த வாட்ச் யார் கையில கட்டியிருக்காங்களோ கரெக்டா 1:20 டைம் ஆகும் பொழுது அவங்க கை அப்படியே உறைஞ்சி போயிடும். சோ அதனாலதான் அந்த பான் ஷாப் ஓனர் அந்த வாட்சை கீழே வச்சுக்கிட்டு முட்டையை உரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆளு. சோ இந்த வாட்சை பத்தி தான் அந்த பேஷண்ட் சொல்லிருப்பாரு. அதோட இந்த வாட்ச் கூட கத்தியை நம்ம சேர்க்கும் பொழுது நம்மளால டெலிபதி பண்ண முடியும். டெலிபதினா நம்ம ஒரு பர்சன் கிட்ட பேசணும்ன்ற அவசியம் கூட இல்ல, நம்ம மனசுல நினைச்சாலே அந்த விஷயம் அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதோட இந்த பான் ஷாப் ஓனர் இருக்கார்ல, இவருக்கும் நம்ம கேங் லீடர் வேசலுக்கும் ஆகவே ஆகாது. அந்த வேசல் அந்த கீயை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவரோட ஆளுங்க கிட்ட பான் ஷாப் ஓனர் சொல்றாரு. இந்த டைம்ல நம்ம ஜோவுடைய வீட்டுக்கு வெளியே போலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோ வந்தா பிடிக்கலாம் அப்படின்னு. சோ ஜோவும் வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட தான் அந்த கீ இருக்கே, மெயின் டோர் வழியெல்லாம் வரல, உள்ள வேற ஒரு டோர்ல இருந்து நேரா உள்ள வந்து அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிறாரு. சோ அப்படி அவர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு என்வலப் இருக்கு, ஒரு வீட்டுடைய போட்டோ. இதை வச்சுட்டு போனது யாருன்னா ஜெனிஃபர்ன்ற பொண்ணு. அதான் நைல் ஃபைல வச்சு நம்ம ஜோவை வந்து தூங்க வச்சிருப்பாங்களே, சோ அவங்க தான் அது. ஜோவும் புரிஞ்சுக்கிறாரு. அவங்க ஒரு போட்டோ விட்டுட்டு போனாங்க. அந்த போட்டோவை நம்ம ஜோ பார்த்ததுனால இப்ப அவரால அந்த போட்டோல இருக்கிற வீட்டுக்கே டிராவல் பண்ணி போக முடியும். சோ அதே மாதிரி டிராவல் பண்ணி போறாரு. பார்த்தா அங்க ஜெனிஃபர் இருக்காங்க. ஒரு 4-5 ரேடியோ இருக்கு. ஒரு ரேடியோவையா உடைக்கிறாங்க. ஏய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட இருக்கிற சாவி அதே மாதிரி இங்க இருக்கிற ரேடியோவும் ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் தான், ஆனா அந்த பொருளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடைச்சா வேஸ்ட் ஆயிடும், எப்படி அதை கண்டுபிடிப்ப, ஏன்னா அந்த பவர் இருக்கிற பொருளை நம்மளால உடைக்கவே முடியாது அப்படின்னு ஒவ்வொரு ரேடியோவா உடைச்சிட்டு ஒரு ரேடியோவை உடைக்கிறாங்க. பார்த்தா அது உடையவே மாட்டேங்குது, ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அதுதான் பவர் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், தி ரேடியோ. இந்த சீரீஸ்ல காட்டுற சில பொருட்களுடைய பவர் எல்லாம் சொல்லிருக்கவே மாட்டாங்க. ஆனா நான் உங்களுக்காக சொல்றேன், ஒன்ஸ் இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா என்னென்ன பொருள் இருக்கு, அது எல்லாத்துக்கும் என்னென்ன பவர்னு தனியா ஒரு வீடியோவா பார்க்கலாம். இப்ப இந்த ரேடியோவோட பவர் என்னன்னா, இந்த ரேடியோவை நம்ம யூஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேஷனை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 இன்ச் ஹைட் ஆயிடுவோம். இந்த ரேடியோ மூலியமா நம்மளால ஹைட் ஆக முடியும். நம்ம ஜோவும் ஜெனிஃபர் கிட்ட எதுக்காக என்னோட வீட்டுல அந்த என்வலப்பை வச்சுட்டு போனேன், ஏன்னா நீ எங்களை வந்து மீட் பண்ணுன்றதுக்காக தான், ஒழுங்கா எங்களுக்கு அந்த சாவியை கொடுத்துரு, என்னால அதை கொடுக்க முடியாது, நான் எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும், ஏன்னா அதோட ஓனரே நாங்க தான், எங்க கிட்ட இருந்த சாவியை தான் எங்களோட ஆளே திருடி கொண்டு போய் அந்த பான் ஷாப்ல விற்க ட்ரை பண்ணா. சோ ஸ்டார்டிங்ல பொட்டி எடுத்துக்கிட்டு விற்க ட்ரை பண்ணார்ல, அது இந்த ஜெனிஃபரோட ஆள் தான் போல. சோ ஜெனிஃபரும் ஒழுங்கா அந்த சாவியை கொடுத்துரு அப்படின்னு கேட்க, இங்க பாரு என்னால முடியாது, என்னோட பொண்ணு அந்த மோட்டல்ல தொலைஞ்சு போயிட்டா, அவளை திரும்ப கொண்டு வரணும்னா இந்த சாவி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனே அந்த ஜெனிஃபரும் நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்ல, நீயும் ஆரம்பத்துல இருந்து நாங்கன்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம், எங்க குரூப்போட பேரு லீஜியன். இது மாதிரி சக்தி இருக்கிற பொருள் எல்லாம் அந்த ஓனர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி மொத்தமா அந்த பொருளை அழிக்கிறது தான் எங்களோட வேலையே. ஏன்னா அந்த பொருட்களால பிரச்சனை தான் நமக்கு வரும். பாத்தியா உன் பொண்ணும் காணாம போயிட்டா, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா அந்த சாவி எங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, என்னால உங்களை நம்ப முடியாது, எனக்கு என் பொண்ணு வேணும், என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாவியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ அங்க இருந்து போயிடுறாரு. இந்த நேரத்துல அந்த ஃபாரன்சிக் மார்டின் இருக்கார்ல, அவரு அந்த ஆர்டர்ன்ற குரூப்பை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக சில நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி நான் இந்த ஆர்டர் குரூப்ல இருந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எல்லா போன் காலும் ராங் நம்பர்னு கட் பண்றாங்க. ஆனா ஒரு போன் கால் மட்டும் இது ஆர்டரா அப்படின்னு கேட்ட உடனே பயங்கர சவுண்டோட அந்த கால் கட் ஆகுது. சோ மார்டினும் பயந்து போறாரு. ஐயோ பெரிய இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்புறம் ஜோ நேரா அவரோட ஃப்ரெண்டு லூவோடைய வீட்டுக்கு போறாரு. லூவும் ஜோ கூட பேசுறாரு. எங்க பாரு ஜோ, பிரச்சனை ரொம்ப மோசமா போயிடுச்சு, நீ அந்த சாவியை டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிரு, நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லுவோம், இப்படி பண்ணா மட்டும்தான் ஒன்னால நிம்மதியா வெளியே சுத்த முடியும். ஆனா லூவனுக்கு ஒரு விஷயம் புரியல, என் பொண்ணை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சாவி ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் அந்த சாவி திரும்ப எனக்கு கிடைக்காது. சரி ஓகே ஜோ, நம்ம ஆனாவை நீ எப்படி திரும்ப கொண்டு வர போற, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆனாவை திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னதே அந்த வேசல் தான், சோ அவனுக்கு மட்டும்தான் ஆன்சர் தெரியும் அப்படின்னு நம்ம ஜோவும் வேசலை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ கரெக்டான டைம்ல வேசலுடைய அடியாளங்கள்லாம் பார்க்காத நேரத்துல ஓடி போயிட்டு வேசலை பிடிச்சிக்கிட்டு அந்த சாவியை யூஸ் பண்ணி மோட்டலுக்குள்ள வந்துடுறாரு. அப்படியே கன் பாயிண்ட்ல பிடிச்சி, என்னடா நான் வர மாட்டேன்னு நினைச்சியா, என் பொண்ணை காப்பாத்தலாம் நீ சொன்னல, எப்படி காப்பாத்துறது. ஆனா ஜோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், உனக்கு அது புரியாது, எனக்கு எல்லாமே புரியும். இந்த சாவியோட வேற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது வேற ஒரு பவர்ஸ் வரும், அது மூலியமா என் பொண்ணை என்னால காப்பாற்ற முடியும், அது என்ன பொருள்னு மட்டும் சொல்லு. உடனே அந்த வேசலும், நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா இந்த சாவிக்காக எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், இந்த சாவிலாம் முக்கியம் கிடையாது,
என் பொண்ணை நான் காப்பாத்தின உடனேமே இந்த சாவியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன், என்ன டீலுக்கு ஓகேவான்னு கேட்க வேசலும் ஓகேன்னு சொல்லி நம்ம ஜோவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த வேசல் கிட்ட பெண் இருக்கு, இது மூலியமா எப்ப வேணாலும் அவரு ஜோவை அட்டாக் பண்ணலாம். அதனால அந்த பெண்ணை அந்த மோட்டலுக்குள்ளேயே வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓபன் பண்ணா அந்த பெண்ணு மட்டும் மறைஞ்சு போகல, அது கரெக்டா டேபிள் மேல போகுது. சோ இந்த மோட்டல் ரூம்குள்ள என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அந்த பொருட்களுக்கு மட்டும்தான் பவரே. சோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் வெளியே வந்து இப்ப யார் யார் கையிலயோ இருக்கு. இப்ப வேசல் ஜோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 100 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும்ன்றது தான் என்னோட ஆசையே. ஆனா இதுல ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பிரைம் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்னால மத்த ஆப்ஜெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு பிரைம் ஆப்ஜெக்ட்டையும் உன்னோட சாவியையும் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளால உன்னோட பொண்ணை கண்டுபிடிக்க முடியும். உடனே ஜோவும் அந்த பிரைம் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு கிளாக்னு சொல்றாரு. சரி, இப்ப அந்த கிளாக் எங்க பார்த்தா அது அந்த பான் ஷாப் ஓனர் இருக்காருல்ல அவரோட வீட்டுல தான் இருக்கே, சேஃபா வச்சிருக்காரு ஆளு. சோ நம்ம ஜோவும் வேசலும் சேர்ந்து எப்படியாவது அந்த கிளாக்கை எடுக்கணும். இந்த நேரத்துல அந்த ஃபோரன்சிக் மார்டின் இருக்காருல்ல அவருக்கு ஒரு லெட்டர் வருது, இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. வேகமா அந்த இடத்துக்கு போனா ஒரு லேடி இருக்காங்க, இதுக்கு மேல ஆர்டர்னு கால் பண்ணாத இல்லனா நீ உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே மார்டினோ ஆனா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நீ ஆப்ஜெக்ட கொண்டு வா, உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போய்கிட்டே இருக்காங்க. இந்த மார்டினோ ஆப்ஜெக்ட் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ எங்க நம்ம ஜோவும் வேசலும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பான் ஷாப் ஓனருடைய வீட்டுடைய மேப்பே இருக்கு, இந்த இடத்துல தான் அவன் அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சிருக்கணும். அதோட அந்த ரூம்குள்ள போகணும்னா நமக்கு ஆக்சஸ் கார்டு வேணும். எப்படியோ அதை உசார் பண்ணி நம்ம உள்ள போயிட்டு லாக் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பான் ஷாப் ஓனரால உள்ள வரவே முடியாது. புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கும், அதை உடைச்சாதான் அவனாலேயே உள்ள வர முடியும். அப்படின்னா ஓகே, என்கிட்ட தான் கீ இருக்குல்ல, அது மூலியமா டைரக்டா அவன் வீட்டுக்குள்ளேயே போயிடலாம், என்ன சொல்ற? இங்க தான் ப்ராப்ளமே, இந்த மாதிரி ஒரு கீ இருக்குன்ற விஷயம் அவனுக்கும் தெரியும். அதனாலதான் அவன் வீட்டுல சாவியை போட்டு திறக்கிற மாதிரி டோரே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி டோர்ல மட்டும்தான் இந்த கீ ஒர்க் அவுட் ஆகுமே, ஃபுல்லா எலக்ட்ரானிக் டோர். சோ இப்படின்னு வேசல் சொல்ல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அப்பதான் ஜோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பான் ஷாப் ஓனரை வந்து நம்ம ஜோவும் லூவும் மீட் பண்ண போயிருப்பாங்க, அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு. அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு. அன்னைக்கு அவரோட பையனுக்கு பர்த்டே, அந்த டைம்ல வீட்லயே கேசல் மாதிரி வச்சிருப்பாரு, விளையாடுற இடம், அதுல ஒரு டோர் இருக்கும், சாவி போட்டு திறக்கிற மாதிரி தான். சோ அந்த இடத்த ஜோ ஆல்ரெடி பாத்துருக்காரா. சோ இது மூலியமா அந்த சாவியை வச்சு டைரக்டா வீட்டுக்குள்ளேயே போக முடியும். அதே மாதிரி நைட் டைம்ல அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க, யாருக்குமே தெரியாம அந்த ஆக்சஸ் கார்டு போட்டாதான் ஓபன் ஆகும்ல அந்த டோர் கிட்டே வந்துடுறாங்க. நல்ல வேளையா அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு, கன் பாயிண்ட்ல அவரை பிடிச்சி அவரோட ஆக்சஸ் கார்டை வாங்கி அந்த ரூம்குள்ளேயும் போயிட்டு டோரை இப்ப லாக் பண்ணிட்டாங்க. இனிமே அந்த பான் ஷாப் ஓனராலையும் அவரோட ஆளுங்களாலையும் உள்ள வர முடியாது. அப்படியே வரணும்னா புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கும், அதை உடைச்சிட்டு தான் வர முடியும். சோ வீட்டுல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. பான் ஷாப் ஓனரும் வராரு, லாக் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு அவரோட ஆளுங்க கிட்ட இந்த கிளாஸ் அடிச்சு உடைங்கடான்னு சொல்ல அவங்களும் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கேப்ல நம்ம ஜோவும் வேசலும் அந்த கிளாக்கை எடுத்தே ஆகணும். உள்ள போயிட்டு பார்த்தா ஒரு பைபிளும் ஏதோ ஒரு சோப்போடைய ரேப் மாதிரி இருக்கு, இதுங்களுக்கும் தனியா ஒரு பவர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம தேடி வந்தது கிளாக் தான், அது எங்க இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு சேஃப் இருக்கு, மேபி சேஃப்குள்ள தான் அந்த கிளாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சேஃபோட எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே தான் பான் ஷாப் ஓனர் புல்லட் ப்ரூஃப் கிளாஸை உடைச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்க வெளியே போகவும் வழியே கிடையாது, சாவியை யூஸ் பண்ண டோரும் கிடையாது. ஆனா நல்ல வேலையா இந்த டோர்ல சாவி போடுறது நாபு அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துலயே வுட்ல ஒரு செவுரு இருக்கு, அதை உடைச்சு டோர் மாதிரி பண்ணி அந்த நாபெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சாவியையும் யூஸ் பண்ணி இவங்க அந்த சேஃபை எடுத்துக்கிட்டு அந்த மோட்டல் ரூமுக்கே போயிடுறாங்க. சோ அந்த சேஃபையும் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற கிளாக் எடுத்துடுறாங்க. இப்ப அந்த கிளாக்கையும் இந்த சாவியையும் ஒன்னா யூஸ் பண்ணும் பொழுது அவரோட பொண்ணு திரும்ப வந்துருவாங்க, அதுதான் கான்செப்ட். சோ ஜோ அந்த கிளாக்கை பார்த்து என்னோட பொண்ணு திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டலுடைய ரூமை திறக்கிறாரு. பார்த்தா உள்ள அவரோட பொண்ணை காணோம். சோ அகைன் ஜோ ப்ளீஸ் என்னோட பொண்ணை திரும்ப என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஓபன் பண்றாரு, உள்ள அந்த பொண்ணை காணோம். சோ ஜோவும் கடுப்பாகிறாரு, அப்படியே டென்ஷன்ல மோட்டல் ரூம்குள்ள போறாரு. அந்த வேசல் பைபிள் இருக்கான்ல மோட்டல் ரூம்குள்ள தானே பென் இருந்தது, அந்த பெண்ணை நைஸா எடுத்து இப்ப ஜோவுடைய கழுத்திலே வச்சு இறக்கும் பொழுது அந்த பென் ஒர்க் அவுட்டே ஆகல. சோ அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது இந்த ஆப்ஜெக்ட் எதுவும் அந்த மோட்டல் ரூம்குள்ள ஒர்க் அவுட்டே ஆகாது. அதோட என்னையவே நீ அடிக்க வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஜோ என்ன பண்றாருன்னா பேனாவை புடிங்கிட்டு எங்க இருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்க அந்த பான் ஷாப் ஓனர் அவரோட வீட்டுக்குள்ளேயே புடிச்சு தள்ளி விட்டுறாரு. இந்த வேசல் இப்ப பான் ஷாப் ஓனர் கிட்ட மாட்டிக்கிறாரு. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் ஜோ அவரோட ஃப்ரெண்டு லூ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்பதான் அந்த ஃபோரன்சிக் மார்டின் கிட்ட இருந்து கால் வருது, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் முக்கியமா ஆப்ஜெக்ட்ஸை பத்தி பேசணும்னு சொல்ல இவங்களும் அந்த மார்டினை மீட் பண்ண போறாங்க. சோ மார்டின் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கான், அந்த பொருளுக்கெல்லாம் பவர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அந்த விஷயம் தான் ஆல்ரெடி ஜோவுக்கும் லூவுக்கும் தெரியும்ல. இந்த மார்டின் வந்து ஃபோரன்சிக்ல வேற லெவல் ஆளு, சோ இவரும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜோ வந்து உண்மையை சொல்றாரு. அந்த சாவி எடுத்து காட்டுறாரு, இந்த சாவிக்கு பவர் இருக்கு, இது மூலியமா நம்மளால எங்க வேணாலும் போக முடியும்னு. அந்த மார்டினுடைய வீட்லயே ஒரு டோரை ஓபன் பண்ணா அந்த மோட்டல் ரூம் தெரியுது. இத பார்த்து மார்டின் வாய் அடிச்சு போறாரு, உண்மையிலேயே இந்த சாவி வேற லெவல், இதை என்கிட்ட குடுக்குறீங்களா திரும்ப தந்துடுறேன். ஆனா ஜோ என்னால முடியாதுன்னு சொல்றாரு, என் பொண்ணை காப்பாத்த ஒரே வழி இந்த சாவி தான்,
சொல்றான். என்னது பொண்ணை காப்பாத்த போறியா? இங்க பாரு, உன் பொண்ணு மறைஞ்சு போயிட்டா அப்படின்னா அவ்வளவுதான், போனதுதான், அவளை காப்பாத்த முடியாது. ஆனா இந்த சாவியை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால அந்த சாவியை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, என்னால முடியாது அப்படின்னு ஜோ சொல்லியும் அந்த மார்ட்டின் கன் எடுத்து இப்ப என்கிட்ட கொடுக்கலாம்ல, ஒழுங்கு மரியாதையா கொடுக்கறியா இல்ல போய் சேர்றியா? பக்கத்துல தான் போலீஸ் ஆபீசர் லூ இருக்காரு. மார்ட்டின் நீ என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா கன்னை கீழே போடுன்னு சொல்ல அந்த மார்ட்டின் லூவை ஷூட் பண்ணி லூ அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. சோ நம்ம ஜோவும் தேவையில்லாம மார்ட்டின் கிட்ட உளறிட்டோமோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சோ இப்ப மார்ட்டின் போலீஸ்க்கு கால் பண்ணி ஜோ இங்க வந்தான், லூவை ஷூட் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு இவரு பண்ண கொலைய ஜோ மேல பழிய போட்டுறாரு. சோ அவ்வளவுதான், ஜோ இப்ப ஒரு தேடப்படும் குற்றவாளி. அவர் இப்ப மோட்டலுக்குள்ள நின்னுகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், நம்ம பொண்ணை திரும்ப கொண்டு வந்தே ஆகணும்னு அடுத்த பிளான்ல இறங்குறாரு. அப்ப அந்த மோட்டல் ரூமுக்கு ஒரு போன் கால் வருது. இவரும் அட்டென்ட் பண்ணி பேசும்பொழுது அதுல அவரோட பொண்ணு ஆனா தான் அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறா. பார்த்தா இது எல்லாமே கனவு. பயத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ இப்படியே நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியாது, நம்ம வெளியே போய் தான் ஆகணும்னு அந்த மோட்டல் ரூம்லயே கோர்ட் ஒன்னு இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கிறாரு. ஆக்சுவலா இதுக்கும் ஒரு பவர் இருக்கும் தான். சோ அந்த கோர்ட்டை போட்டுக்கிட்டு இவரும் வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. சோ ஜோவுக்கு ஹெல்ப் வேணும். சோ அதனால ஜெனிஃபருக்கு கால் பண்ணி ஜெனிஃபரை மீட் பண்றாரு. அவங்களும் நம்ம ஜோவுக்காக ஃபேக் ஐடி கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இது மூலியமா கொஞ்ச நேரத்துக்கு அவரால் சர்வை பண்ண முடியும். என்ன ஜோ, எங்க லீஜியன்ல நீ சேர்ந்துட்ட போலயே, எங்க பாரு உங்க குரூப் எதை பத்தினதுன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி மோசமான குரூப்ல நான் சேர மாட்டேன். எது நாங்க மோசமானவங்களா? உன்னோட ஃப்ரெண்டு லூவையே கொன்னது நீ தானே, உனக்கு தெரியுமா நான் தான் கொன்னேன்னு? அது கொன்னது வேற எவனோ, பழி என் மேல விழுந்துருச்சு. அதோட இந்தா இதை என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வேசல் கிட்ட இருந்து அவர் எடுத்தாருல பெண்ணு, அந்த பெண்ணை கொடுத்துடுறாரு. இந்த மாதிரி லீஜியன் ஆர்டர்னு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ இவர் பெண்ணை கொடுத்ததுனால நீயும் லீஜியன்ல ஒருத்தன் தான் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என் பொண்ணை நான் காப்பாற்றணும். அதுக்கு இந்த சாவியோட வேற ஒரு பிரைம் ஆப்ஜெக்ட்டை ஜாயின் பண்ணி நான் அதை ஓபன் பண்ணணும். அந்த பிரைம் ஆப்ஜெக்ட் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு எதுவும் தெரியாது, இன்னும் சொல்லப்போனா பிரைம் ஆப்ஜெக்ட் உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. எது என்னவோ நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஜோ அங்க இருந்து போறாரு. ஜெனிஃபரும் ஜோ நீ பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம், உன் பொண்ணை காப்பாத்த போய் உன் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜோ அதெல்லாம் கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பாக்குறதுக்கு லூசு மாதிரி ஒருத்தர் இருக்காரு. இவரோட பேரு ஹரால்டு. கையில ஒரு சீப்பை வச்சுக்கிட்டு அதை கவுண்டர்ல நின்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. பில்லு போடுறவரும் கல்லாப்பெட்டியை ஓபன் பண்ணும்பொழுது நிறைய பணம் இருக்கா. டக்குன்னு அந்த ஹரால்டு சீப்பை எடுத்து தலையா வர்றாரு. டக்குன்னு அங்க இருந்து மறைஞ்சு போறாரு. சடனா திரும்பவும் வராரு. பார்த்தா கல்லாப்பெட்டியில இருந்த எல்லா பணமும் இப்ப அந்த ஹரால்டோட கையில. கேஷியருக்கு எதுவும் புரியல, என்னடா நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே திரும்பவும் தலையா வர்றாரு. அங்க இருந்து மறைஞ்சு போறாரு. அப்புறம் அந்த பில் போட்டவருக்கு பின்னாடி வந்து அவர் அடிச்சுட்டு திரும்பவும் தலைய வர அங்க இருந்து மறைஞ்சி வெளியே வந்துடுறாரு. சோ இதுதான் இந்த சீப்போட பவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. இந்த எபிசோட எண்ட்ல தான் அதோட உண்மையான பவரே நமக்கு தெரிய வரும். எங்க நம்ம ஜோவும் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. போலீஸ் வண்டி வந்தாலே உடனே போன் எடுத்து பேசுற மாதிரி சீனை போடுறாரு. ஏன்னா இவரோட முகத்தை பார்த்துட்டாங்கன்னா புடிச்சு போட்டுருவாங்க. சோ அப்படியே அவர் போய்கிட்டே இருக்கும் பொழுது அப்ப கருப்பு கலர்ல ஒரு கார் வருது. அந்த பான் ஷாப் ஓனர் இருக்கார்ல, அவரோட ஆளுங்க தான் இது. அவங்க ஜோவை பாத்துறாங்க, திரத்திட்டு வராங்க. இவரும் வேகமா போறாரு. ஆனா அவங்க கையில கன் இருக்கா. சரி ஏதாவது ஒரு டோர் வழியா போகலான்னு பார்த்தாலும் இவருக்கு ஏத்த டோரும் இல்ல. அதை திறந்து உள்ள போறதுக்குள்ளே இவங்க சுற்றுவாங்க. அதனால சந்து புந்துலாம் ஓடுறாரு. அப்ப அங்க ஒரு ஹோம்லெஸ் மேன் இருக்காரு. யோ ஒழுங்கா இங்கே ஏரியான்னு அந்த ஆளை உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய வேலி அதை ஏறி தாண்டலாம் நினைக்கும் பொழுது தூரத்துல இருந்து ஷார்ட் கன்னாலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. சோ அவ்வளவுதான், நம்ம ஜோ காலி. இறந்து போன ஜோவை அப்படியே இழுத்து கொண்டு போய் பான் ஷாப் ஓனருடைய வீட்டுல ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. சடனா பார்த்தா ஜோ கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவருக்கு எதுவுமே ஆகல. போட்டு இருந்த அந்த கோர்ட்டை கலட்டுறாரு. புல்லட் எல்லாம் அப்படியே துப்பு துப்புன்னு கீழே விழுது. அப்படின்னா இந்த கோர்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஆப்ஜெக்ட்டை வந்து அழிக்க முடியாதுல்ல. சோ புல்லட் குண்டு பட்டும் அவருக்கு எதுவுமே ஆகல. இந்த கோர்ட்டோடைய உண்மையான பவர் என்னன்னு இந்த சீரீஸ்ல சொல்லிருக்க மாட்டாங்க. நம்ம அதோட தியரிய தனியா ஒரு வீடியோல பாத்துக்கலாம். இந்த நேரத்துல அந்த ஃபோரன்சிக் மார்ட்டின் இருக்காருல்ல, அவரோட ஆபீஸ்ல இருக்கும் பொழுது ஒரு லேடி போலீஸ் ஒருத்தவங்க வராங்க. லூ இறந்து போனதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கண்டிப்பா ஜோ இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எங்க நம்ம மார்ட்டினும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, என் கண்ணால நான் பார்த்தேன், அவன் தான் சுட்டுட்டு போனானே, அதோட எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ப்ளீஸ் இதை பத்தி பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வராரு. வீட்டுல அவரோட ஒய்ஃப் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. மார்ட்டினும் போய் அட்டென்ட் பண்றாரு. அந்த ஆர்டர்ன்ற குரூப் கிட்ட இருந்து தான் வருது. அந்த ஆப்ஜெக்ட் நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவரும் நானும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எங்க போறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல. கேங்னு ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள போய் பாரு, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்டோட வா இல்லனா நீ காலி அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க அந்த ஆர்டர் குரூப். அந்த மார்ட்டினும் கேங் யாருன்னு சொல்லி அவங்கள பாக்குறதுக்கான வேலையில இறங்குறாரு. அந்த பான் ஷாப் ஓனர் நம்ம ஜோவை பாக்குறாரு. உன்னை ஃபுல்லா செக் பண்ணிட்டோம், சாவியை காணோம், எங்க வச்சிருக்க? எங்க பாருங்க, என்னால சாவியை கொடுக்க முடியாது. என்னடா அது என்னமோ உன்னோட சாவி மாதிரி பேசுற, அந்த சாவிக்காக நான் $2 மில்லியன் கொடுத்திருக்கேன், நீ அவ்வளவுதான் கொடுத்திருக்க, ஆனா நான் விலை மதிக்க முடியாத ஒன்னத்தை இழந்துட்டு நிக்கிறேன். என்னோட பொண்ணு அந்த மோட்டல் ரூம்ல மாட்டிக்கிட்டா. சரி ஏதோ ஒண்ணு, நீ அந்த சாவி எடுத்த, ஓகே, எதுக்காக என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த கிளாக் எடுத்த? ஏன்னா அந்த சாவியோட பிரைம் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ணா என் பொண்ணு திரும்ப வந்துருவான்னு அந்த
வேசல் சொன்னா, அதனாலதான் உன் கிளாக்கை எடுத்தனே, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. எங்க பாரு, அந்த சாவி கிளாக் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு என் பொண்ணு தான் வேணும். என் பொண்ணை நான் கண்டுபிடிச்ச உடனே எல்லா பொருளையும் நான் உன்கிட்டயே கொடுக்குறேன், ப்ளீஸ் எனக்கு அந்த பிரைம் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அதை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அதோட நான் உன்னை நம்புற மாதிரியும் இல்ல ஜோ. உன் பொண்ணை நீ இழந்துட்டு கஷ்டப்படுற, அதை நான் ஃபீல் பண்றேன். நீ போட்டிருக்கிற கோர்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட்னு எனக்கு தெரியும். அதை கலட்டி கொடுத்துட்டு நீ இங்க இருந்து போ, என் ஆளுங்க இனிமே உன்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த பான் ஷாப் ஓனர் சொல்றாரு. ஜோ அங்க இருந்து போறாரு. பான் ஷாப் ஓனருடைய ஆளுங்க யாருமே ஃபாலோ பண்ணல, ஏன்னா பான் ஷாப் ஓனருக்கு தெரியும் கண்டிப்பா ஜோ நம்மள தேடி வருவான் அப்படின்னு. அதே மாதிரி ஜோவும் அந்த மோட்டல் ரூமுக்கு போறாரு. அங்கதான் அந்த கிளாக் இருக்கு. நமக்கு அந்த பிரைம் ஆப்ஜெக்ட்ஸை பத்தி தெரியணும். பான் ஷாப் ஓனர் பேசுறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு அதை பத்தி தெரியும் போல. அதனால அவர்கிட்டயே கேட்போன்னு இவர் எடுத்துட்டு வந்த கிளாக்கை திரும்பவும் கொண்டு போய் பான் ஷாப் ஓனர்கிட்டயே கொடுத்துட்டு, ப்ளீஸ் எனக்கு அந்த பிரைம் ஆப்ஜெக்ட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த பொருட்களை பத்தி உனக்கு தெரியுமா, 1961 வருஷம் தான் இந்த பொருட்களை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. அன்னில இருந்தே அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்காக எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கலெக்டர்ஸ்ன்ற ஒரு குரூப் அவங்க கிட்டத்தட்ட 100 கணக்குல, இன்னும் சொல்ல போனா எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்தது? ஏன்னா அந்த குரூப்லயே சில பேருக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது, சில பேர் இறந்து போனாங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அதுங்களுக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம். அந்த கலெக்டர்ஸ் குரூப் கிட்ட இருந்த நிறைய பொருள் வெளியே வர ஆரம்பிச்சது. இதை புரிஞ்சுக்கிற அந்த கலெக்டர்ஸும் மீதி இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு வால்ட்டுக்குள்ள போட்டு ரகசியமா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இப்ப அந்த கலெக்டர்ஸ்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அவங்க பேரு பார்பரா. ஆனா அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா பார்பரா கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது ஒரு சீப்பு. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அசால்ட்டா அவங்க தப்பிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்ல ஹரால்டுன்னு ஒருத்தர் பார்த்தோம்ல, அவர்கிட்ட தானே சீப் இருக்கும். அவர் யாருன்னா பார்பராவுடைய கசின் தான் அவரு. அந்த பான் ஷாப் ஓனரும் நம்ம ஜோ கிட்ட, நீ தேடுற அந்த பிரைம் ஆப்ஜெக்ட் கண்டிப்பா அந்த வால்ட்டுக்குள்ள இருக்கும். அதோட நானும் ஒரு ஆப்ஜெக்ட் தேடிக்கிட்டு இருக்கேன், அதோட பேரு கிளாஸ் ஐ. அதுவும் அந்த வால்ட்டுக்குள்ள தான் இருக்கணுமே. அந்த வால்ட் இருக்கிற இடத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா ஒரு பொருள் இருந்தா நம்மளால செக் பண்ண முடியும், அதுதான் அந்த சாவி. அதனாலதான் $2 மில்லியன் கொடுத்து அந்த சாவியை நான் வாங்கினேன். இப்ப அது உங்ககிட்ட இருக்கு. உடனே நம்ம ஜோ, இங்க பாருங்க, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், அவளை காப்பாத்திட்டா நான் அந்த சாவி உங்ககிட்ட கொடுத்துறேன். அதோட அந்த பொருட்களை யூஸ் பண்ணா பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு சொல்றீங்க, நீங்க எதுக்கு அந்த கிளாஸ் ஐ வேணும்னு சொல்றீங்க? உடனே அந்த பான் ஷாப் ஓனரும் நம்ம ஜோவை கூட்டிட்டு, பான் ஷாப் ஓனருக்கு ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் கிட்ட போறாங்க. இதான் என் பையன், இவன் பேர் ஐசக், இவனுக்கு கேன்சர் இருக்கு, அந்த கிளாஸ் ஐயை யூஸ் பண்ணா அந்த கேன்சரும் மொத்தமா குணமாயிடும். ஒன்ன மாதிரி தான் நானும் ஜோ, நீ உன் பொண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்க, நான் என் பையனுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லைன்னு அந்த கிளாஸ் ஐயை தேடிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் உன் வேலையை முடி, அதுக்கப்புறமா நீ என்கிட்ட சாவியை கொடுத்தா போதுன்னு அந்த பான் ஷாப் ஓனர் சொல்றாரு. நம்ம ஜோவும் அந்த கலெக்டர்ஸ் கேங்ல இப்போ உயிரோட இருக்கிற பார்பராவை கண்டுபிடிக்கணும், தனியா அவரால் பண்ண முடியாது. அதனால ஜெனிஃபருக்கு மெசேஜ் பண்றாரு, நீ எங்க இருக்கன்னு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட டோரை போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அந்த டோர் அவர் பார்த்ததுனால அந்த டோர் வழியாவே அந்த சாவியை யூஸ் பண்ணி வந்துடுறாரு. ஜெனிஃபரும் என்ன வேணும் ஜோன்னு கேட்கும் பொழுது, நான் பார்பரான்ற ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பான் ஷாப் ஓனர் கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஜெனிஃபரும், இங்க பாரு, அந்த பான் ஷாப் ஓனரை நம்பாத, அவன் சரியான ஏமாத்துக்காரன், உன்னை எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அப்படி வாங்கிட்டு உன்னை தூக்கி போட்டுருவான், நீ எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்ற, உனக்கு என்ன அவனை தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த பான் ஷாப் ஓனரும் லீஜியன்ல இருந்தவன் தான், திடீர்னு எங்களை விட்டு பிரிஞ்சு எங்க கிட்ட இருந்த சாவியவே எங்க ஆள் மூலியமாவே வாங்க ட்ரை பண்ணான், இப்போ ஒன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னமோ அப்படி தோணல, அந்த பான் ஷாப் ஓனர் அவரோட பையனுக்காக தான் அதெல்லாம் பண்றாரு, அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்ல, ஜெனிஃபரும் சரி ஓகே, நான் அந்த பார்பராவை மீட் பண்ண ஹெல்ப் பண்றேன், ஆனா அந்த பார்பரா கிட்ட சீப் ஒன்னு இருக்கும், அதை நீ எடுத்தனா லீஜன் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ல, ஜோவும் ஓகேன்னு சொல்றாரு. சடனா ஜெனிஃபர் போன் வருதுன்னு ரோட கிராஸ் பண்ணி போய் ஓரமா நின்னு பேசுறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு விண்டோ இருக்கு, விண்டோவுக்கு அந்த பக்கம் இன்னொரு பர்சன் இருக்காரு, அவரும் லீஜியனை சேர்ந்தவர் தான். ஜெனிஃபர் என்ன சொல்றாங்கன்னா, கார்ல அந்த ஜோ இருக்கான், அவங்ககிட்ட சாவி இருக்கு, இப்பவே நம்ம ஆளுங்க சுத்தி வளைச்சி அவனை பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து சாவி எடுத்துடலாம், என்ன சொல்ற? ஆனா இந்த மாதிரி பண்ண வேணாம், அவன் ரொம்ப ரொம்ப திறமையானவன், நம்ம லீஜியன்ல ஜாயின் பண்ணா ரொம்ப நல்லா இருப்பான், நானும் லீஜியன்ல ஜாயின் பண்ணு சொல்லிட்டேன், ஆனா அவன் ஜாயின் பண்ண மாட்டான். சரி ஏதோ ஒண்ணு, இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அவன் எஸ்கேப் ஆயிட்டானா அவ்வளவுதான், சாவி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால நீ என்ன பண்றனா, அந்த ஜோ கூடவே இரு, அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே கூடவே இரு, நேரம் வரும் பொழுது அந்த சாவியை எடுத்துருன்னு சொல்றாரு. சரின்னு ஜெனிஃபரும் ஜோவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே கூடவே இருக்காங்க. ஜெனிஃபர் டபுள் கேம் ஆடுறாங்கன்ற விஷயம் பாவம் ஜோவுக்கு தெரியாது. இப்ப அந்த பார்பரான்ற பர்சன் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆர்டர்னு ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்போடைய டெரிட்டரிக்குள்ளதான் அந்த பார்பரான்றவங்களே இருக்காங்க. உடனே அவங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த ஃபாரன்சிக் மார்டின் இருக்கார்ல, அவர் அந்த கேங்ன்ற லேடியை மீட் பண்றாரு. எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்குன்னு தெரியணும். ஆக்சுவலா அந்த கேங்ன்றவங்களே ஆப்ஜெக்ட் எல்லாம் ட்ராக் பண்ணி அது எங்க இருக்குன்னு இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க, அதுக்கு காசு வாங்கிப்பாங்க. என்ன ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஈஸியா ஏதாவது பக்கத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னா ஒரு $5000 கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கே $5000 ஆனு இவரும் காசை கொடுத்துடுறாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கும், அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியும் ஒரு
ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மார்ட்டினும் சில ஆப்ஜெக்ட்லாம் எங்க இருக்குன்னு லொகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஏன் எடுக்கல, ஏன்னா அதை நம்ம கையில தொட்டுட்டோம்னாவே அதுக்கு நம்ம அடிமையாயிடுவோம். ஸோ மார்ட்டினுக்கும் எதுவும் புரியல, ஏதோ ஒன்று அந்த கிளாஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. ஸோ நம்ம ஜோவும் ஜெனிஃபரும் நேரா பார்பராவுடைய இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க பார்பராவை காணோம். அந்த இடத்துல இப்ப பார்பராவுடைய கசின் ஒருத்தர், அதான் ஹாரால்டு, அவர் தான் இருக்காராம். இப்ப கூட அவர் வீட்டுல காணோம். ஆனா ஹாரால்டுடைய போட்டோ இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஹாரால்ட தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஜோவோட கண்ணில் ஹாரால்டு மாட்டுறாரு. ஜோவும் வேகமா ஓடி போயிட்டு யோ ஹாரால்டு அப்படின்னு கூப்பிட்ட உடனேயுமே ஹாரால்டு அந்த சீப் எடுத்து தலையா வர்றாரு. டக்குனு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஜோவுக்கு எதுவும் புரியல. பார்த்தா ஹாரால்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஓடிக்கிட்டு இருக்காரு. அகைன் ஓடி போயிட்டு யோ நான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. திரும்பவும் அந்த சீப்பை யூஸ் பண்ண ஹாரால்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு. ஸோ நேரடியா ஹாரால்டு கிட்ட போனா அவனை நம்மளால பிடிக்க முடியாதுன்னு இவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஹாரால்ட பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த மனுஷனும் தலையில சீப்பா வாரி வாரி அங்க இருந்து மறைஞ்சு மறைஞ்சு எஸ்கேப் ஆகுறாரு. ஸோ அப்படி எஸ்கேப் ஆகி நிறைய டோர் இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல நடந்து போறாரு. இதை தூரத்துல இருந்து நம்ம ஜோவும் பார்த்துட்டு இவர்கிட்ட தான் சாவி இருக்குல்ல, ஸோ அங்க இருக்கிற ஒரு டோர் வழியா அப்படியே வெளியே வந்து ஹாரால்ட பிடிச்சி ஒரு சலூன் கடைக்குள்ள போறாங்க. ஹாரால்ட் கையில இருந்து அந்த சீப்பும் கீழே விழுந்துருது. அதை அவர் எடுக்க கூடாதுன்னு ஜோ என்ன பண்றாருன்னா, சலூன் கடையில நிறைய சீப் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கீழே கொட்டி விட ஹாரால்டுக்கு எது உண்மையான சீப்னே தெரியல. ஸோ அதனால எல்லாத்தையும் எடுத்து ஒன் பை ஒன் தலையை வாரிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஹாரால்ட பிடிச்சி நம்ம ஜோ அந்த மோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. நீ அந்த ஆர்டர் குரூப்பை சேர்ந்தவன் தானே, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு ஹாரால்ட் கேட்கும் பொழுது, நான் ஒன்னும் ஆர்டர் குரூப்பை சேர்ந்தவெல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திரியே, இவ்வளவு சீப்ல எதுனே தெரியலையே, எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த மோட்டலுக்குள்ள எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வேலை செய்யாது. ஓ அப்படியா, அப்புறம் எப்படி நான் உண்மையான சீப்பை கண்டுபிடிக்கிறது? உடனே இவர் ஹாரால்ட கூட்டிட்டு வெளியே வந்து அந்த மோட்டல் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணும்பொழுது மீதி இருக்கிற எல்லா சீப்பும் மறைஞ்சு போய் உண்மையான அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் பாத்ரூம்ல இருக்கு. சோ ஹாரால்டுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இந்த சீப் எடுக்க தானே வந்திருக்க, ஐயோ இந்த சீப்லாம் எனக்கு தேவையே இல்ல, பிரைம் ஆப்ஜெக்ட பத்தி தெரியணும், அது உனக்கு பார்பரா தெரியும்ல, உங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சோ ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க எனக்கு சொன்ன மாதிரிலாம் தெரியல, என்கிட்ட இருக்கிறதுலாம் அந்த சீப்பு மட்டும்தான். ஆமா நானும் பாக்குறேன், இந்த சீப்பு உண்மையிலேயே வேற லெவல், இதோட பவர் மறைஞ்சு போறதா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதான் கிடையாது, நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வெளியே வந்து அந்த ஹேரால்ட் இருக்கார்ல, அவரு சீப்பை நம்ம ஜோ கிட்ட கொடுத்து இதை வச்சு நீ தலைய வாரேன் அப்படின்னு சொல்றாரு. ஜோவும் தலைய வாடுறாரு. சடனா பார்த்தா அவர் சுத்தி இருக்கிற எல்லா இடமும் அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுது. மேல பறக்கிற புறா, ஆப்போசிட்ல பேசிக்கிட்டு இருக்கிற ஹாரால்டுன்னு எல்லாரும் சிலையாயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே திரும்ப நார்மல் ஆகுது. இங்க இவருக்கு எதுவும் புரியல. ஜோவுக்கு மயக்கலாம் வர ஆரம்பிக்குது. டேய் இதை யூஸ் பண்ணா இப்படிதான் மயக்கலாம் வருமா? ஆமா அதனால தான் நான் டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த டேப்லெட் வேணுமா? ஐயோ அதெல்லாம் தேவையில்லை, என்ன எல்லாமே ஸ்டாப் ஆகுது, ஆனா நீ மறைஞ்சு தானே போன. அது வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு நான் மறைஞ்சு போன மாதிரி தெரியும், ஆனா அந்த சீப்பை வச்சு நம்ம தலை வாரும் பொழுது ஒரு 8 செகண்டுக்கு டைம் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த கேப்ல நம்ம வேகமா எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா இதுல ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு, ஒருத்தங்க கையில இருக்கிற பொருளை நம்மளால எடுக்கவே முடியாது. இப்ப என் கையில இருக்குல்ல, இதை எடு பார்க்கலாம் டைமை ஃப்ரீஸ் பண்ணி அப்படின்னு அந்த ஹாரால்டு சொல்ல, ஜோவும் தலைய வாடுறாரு. டைம் ஃப்ரீஸ் ஆகுது. அப்புறம் அந்த ஹாரால்டு கையில இருக்கிற பொருளை எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்கவே முடியல. திரும்ப டைம் நார்மல் ஆகுது. பாத்தியா, என் கையில இருந்து எடுக்க முடியாது, இன்னும் சொல்ல போனா டோரை கூட உன்னால ஓபன் பண்ண முடியாது, நானே மனுஷங்க கையில படாம இருக்கிற காசை மட்டும் தான் எடுப்பேனே. சோ அப்படின்னு ஹாரால்டு சொல்றாரு. ஜோவும் சீப்பை ஹாரால்டு கிட்டே கொடுத்துறாரு. சோ அப்ப ஜெனிஃபர் கால் பண்றாங்க. என்ன அவனை புடிச்சிட்டியா? ஆமா புடிச்சிட்டேன், அவங்ககிட்ட சீப் இருக்கு அப்படின்னா உடனே அந்த சீப்பை வாங்கிட்டு வர வேண்டியதானே. எங்க பாரு, எனக்கு பிரைம் ஆப்ஜெக்ட பத்தி தெரியணும், அவங்ககிட்ட இந்த சீப்பை பிடுங்கன்னா அவன் எதுவும் சொல்ல மாட்டான், சோ அதனால சீப்பை அவங்ககிட்டே இருக்கட்டும். ஜோ நம்ம என்ன டீல் போட்டோம், அந்த சீப்பு எங்க லீஜனுக்கு வேணும்னு சொன்னேன், கரெக்ட் தான், பட் ஆனா அதை விட எனக்கு முக்கியம் என் பொண்ணை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ஜோ. கடுப்பான ஜெனிஃபரும் நேரா அந்த பார்பராவுடைய வீட்டுக்கே போயிட்டு அங்க அந்த ஹாரால்டுடைய போட்டோ இருக்கு, அவர் ஒரு இடத்துல நிக்கிறாரு. பின்னாடி இருக்கிற அந்த கம்பத்தை வச்சு அது எந்த இடம்னு கண்டுபிடிச்சு ஜெனிஃபர் அந்த இடத்துக்கு போறாங்க. எங்க ஜோவும் பார்பரா உங்ககிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது விஷயங்களை அவங்க மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்களுக்கு காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு, மேபி அங்க ஏதாவது இருக்கலாம்னு இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஜெனிஃபரும் அங்கதான் வந்துகிட்டு இருக்காங்களே. ஜெனிஃபர் அங்க இருந்து கார் எடுத்து கிளம்பும் பொழுது ஜெனிஃபரை யாரோ ஃபாலோ பண்றாங்க. இங்க அந்த ஹாரால்டு ஜோவை கூட்டிட்டு காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த பழைய வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து அந்த பார்பரான்றவங்க ரகசியமா ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்காங்களாம். என்னடான்னு பார்த்தா எல்லாமே பழைய போட்டோஸ். அதுல ஒரு போட்டோஸ்ல மட்டும் கேலப் அப்படின்ற ஒரு ஊருடைய பேரு போட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த பேஷண்ட் வந்துட்டு ஒரு பஸ் டிக்கெட் வச்சிருப்பார்ல, அந்த பஸ் டிக்கெட்டும் கேலப்ன்ற ஊருக்கு போறது தான். சோ இந்த போட்டோல ஏதோ ஒன்னு இருக்கேன்னு லைட்டரை எடுத்து அந்த போட்டோவை பத்த வைக்கிறாரு. அது எரியவே மாட்டேங்குது. அப்படின்னா இந்த போட்டோகிராஃப்ஸும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். சோ ஜோவும் ஹாரால்டு கிட்ட இந்த போட்டோ ஆப்ஜெக்ட் நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, தாராளமா வச்சுக்கோ அப்படின்னு ஹாரால்டு சொல்றாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு ஜெனிஃபர் வந்துடுறாங்க. எனக்கு அந்த சீப்பு வேணும் அப்படின்னு சொல்ல, வெளியே இருந்து ஒரு 4 பேரு கன்னாலேயே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபரை ஒரு குரூப் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுல அவங்க தி ஆர்டரை சேர்ந்தவங்க, அவங்க அந்த இடத்துக்கு வந்து இவங்கள போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. இத ஹாரால்டும் புரிஞ்சுக்கிட்டு பயந்து சாவறாரு. அவரு ஜோ அவர்கிட்ட கன்னை கொடுத்துட்டு, டேய் சீப்பை குடுறா, வெளியே இருக்கிறவங்கள நான் பாத்துட்டு வரேன்னு சீப்பை வாங்கிக்கிட்டு டைமை ஃப்ரீஸ் பண்ணி வேகமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. சோ திரும்ப அது நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அகைன் சீப்பை யூஸ் பண்ணி 8 செகண்ட் எல்லாரும் ஃப்ரீஸா இருப்பாங்க. இவரு நேரா அந்த 4 பேர் வந்தாங்க
இருந்தாங்களே அவங்க பக்கத்துல போயிட்டு கட்டையாலேயே ஒரு அடி, அந்த ஆளு காலி. ஐயோ சீப்பை யூஸ் பண்றான் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ளேயே டைமை ஃப்ரீஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. சோ இப்போதைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. நம்ம ஜோவும் அந்த சீப்பை ஹாரல்டு கிட்ட கொடுக்க, எனக்கு அந்த சீப்பு வேணாம்ப்பா, இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான், நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரல்டு அங்க இருந்து போறாரு. ஜோவும் இப்ப அந்த சீப்பை ஜெனிஃபர் கிட்ட கொடுக்குறாரு. ஜெனிஃபரும் சந்தோஷப்படுறாங்க. சோ அடுத்தது ஜோ அந்த பேஷண்ட்டை பார்க்க போறாரு. அவர்கிட்ட தானே பஸ் டிக்கெட் இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாரு. இங்க பாரு, இது ஒரு போட்டோகிராஃப், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், அதுல கேர்ள் பண்ற ஊரு போட்டிருக்கு, நீ வச்சிருக்கிற பஸ் டிக்கெட்லயும் அதே பேர் போட்டிருக்கு அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த மோட்டல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்தோட பேர் தான் அது, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணும், சரி ஆசைப்பட்ட உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா அந்த பஸ் டிக்கெட்டை யூஸ் பண்ணி பேஷண்ட் ஜோவை மறைய வச்சிடறாரு. ஜோ வந்து வேற ஒரு இடத்துல, அதான் அந்த மோட்டலுக்கு பக்கத்துல டெலிபோர்ட் ஆகுறாரு. அப்புறம் அந்த பேஷண்ட்டும் அந்த பஸ் டிக்கெட்டை அவர் மேலேயே யூஸ் பண்ணிக்கிட்டு அவரும் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க ரெண்டு பேரும் நடந்து அந்த மோட்டல் கிட்ட வராங்க. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடக்க மார்டின் நேரா ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாரு. அங்க அந்த கண்ணாடியும் பாக்குறாரு. அந்த கண்ணாடி அவர் எடுக்கலான்னு போனா அந்த மெக்கானிக் செம ஓவரா பேசுறாரு. சோ மார்டினும் அந்த இடத்தையே நெருப்பால எரிக்கிறாரு. சோ அந்த மெக்கானிக்லாம் ஐயோ எம்மான்னு கத்தும் பொழுது மார்டின் உள்ள போயிட்டு அந்த கண்ணாடி எடுக்கிறாரு. இதோட பவர் என்னவா இருக்கும்னா அந்த கண்ணாடியை போடுறாரு. அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அட என்னடா அது, ஒருவேளை நார்மல் கண்ணாடியான்னு அப்படியே நெருப்பு பக்கத்துல நடந்து வரும்பொழுது இவர் மேல நெருப்பு படாம அது அணைஞ்சு போகுது. அங்க இருந்து தூரமா வந்தவனையுமே திரும்ப நெருப்பு எரியுது. இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கள சுத்தி இருக்கிற ஆபத்துகள்லாம் அவங்க பக்கத்துல நெருங்கவே நெருங்காது. சோ ஒரு வழியா நம்ம ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு மார்டினும் நேரா அந்த ஆர்டர் குரூப்பை பாக்குறதுக்கு போறாரு. அவங்க மார்டினை அவங்க குரூப்ல சேர்த்துப்பாங்கன்னு பார்த்தா கன் எடுத்து நெத்தி பொட்டுல வச்சு சுடுறாங்க. ஆனா மார்டினுக்கு எதுவுமே ஆகல. அதுதான் அந்த கிளாஸ் உடைய பவரே. சோ இந்த ஆர்டர் குரூப் உடைய தீம் என்ன அப்படின்னா, இந்த பொருட்கள் எல்லாமே கடவுள் மூலியமா உருவாச்சு. சோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேகரிச்சோம்னா கடவுள் கூட நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்காக தான் ஒவ்வொரு பொருளா அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மார்டினையும் கும்பிட சொல்றாங்க அந்த பொருளெல்லாம். சோ அப்படியே மார்டின் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது இப்ப கண்ணை தர மார்டின் சொல்றாங்க. அவரும் கண்ணை திறக்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு சீட்டு கட்டை காட்டுறாங்க. அவ்வளவுதான், மார்டின் கண்ணில் என்னமோ இல்யூஷன்லாம் வந்து அவர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. சோ இதுதான் இந்த காட்ஸோட பவரே. அதை காட்டின உடனேயுமே சில இல்யூஷன்லாம் வந்து அவங்க கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பண்ண முடியாத மாதிரி தரையில விழுந்து துடிப்பாங்க. சோ அந்த மாதிரி மார்டினும் விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா அவரோட கண்ணுல இருக்கிற அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கண்ணாடியையும் அவங்க கலெக்ஷன்ல வைக்கிறாங்க. நம்ம மார்டினை ஆர்டர் குரூப்ல சேர்த்துட்டாங்க. சோ இப்போ ஆர்டர் குரூப்புக்கு தேவை எல்லாமே நம்ம ஜோ கிட்ட இருக்கிற அந்த சாவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். உடனே மார்டின் அந்த சாவி ஜோ கிட்ட இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட இருந்து அதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை அவர் எடுத்துக்கிறாரு. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடக்க அந்த பேஷண்ட்டும் நம்ம ஜோவும் மோட்டல் இருக்கிற ஒரிஜினல் லொகேஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேஷண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முடிவு பண்ணி வரல, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்மள இங்க கொண்டு வருது. அப்புறம் நீ போலராய்டு போட்டோ ஒன்னு எடுத்தல, அதை கூட நீ எடுக்கல, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் உன்னை வழிகாட்டி இருக்கு. நம்ம ஜோ அந்த பேஷண்ட் கிட்டையும் உனக்கு இங்க என்ன நடந்ததுன்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பேஷண்ட்டும் சொல்றாரு, மே 4 1961 வருஷம் கரெக்டா 1:20 டைம்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனாலதான் அந்த பொருட்கள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே ஒவ்வொரு ரூமா போறாங்க. 9வது ரூமுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு மேல எந்த ரூமும் இல்ல. ஆனா ஜோ கேக்குறாரு, இங்க இருந்த 10வது ரூம் எங்க? இது 10வது ரூமா? அப்பெல்லாம் அந்த ரூமும் கிடையாது. இல்லையே அப்படின்னு சொல்லி அவரோட சாவியை காட்டுறாரு. பார்த்தா அந்த சாவியில ரூம் நம்பர் 10ன்னு போட்டிருக்கு. ஆனா இங்க 10வது ரூம்னு ஒண்ணு கிடையாது. சோ அப்படின்னா அந்த 10வது ரூம் வேற ஒரு ரியாலிட்டியை சேர்ந்தது. அதனாலதான் அந்த ரியாலிட்டியில இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கு. சரி ஓகே, இங்க இருக்கிற 9th ரூமுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்குள்ள போறாங்க. போன உடனே சடனா அந்த இடமே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு ஏதோ ஒரு லேடியோடைய ஆவி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு சடனா மறைஞ்சு போயிடுது. அப்புறம் இவங்க வெளியே வந்துடுறாங்க. அது யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல. அகைன் சாவி இல்லாம ஜோ உள்ள போறாரு. எதுவும் நடக்கல. சாவியை உள்ள கொண்டு போறாரு. திரும்பவும் இடம் அதிர ஆரம்பிக்குது. அந்த 9வது ரூம்ல சாவியை கொண்டு போகும்போதுதான் அந்த லேடி வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை தெளிவா பார்க்கணும்ல இவங்க. அதனால ஒரு ஸ்கேட் போர்ட்ல கேமராவை பிக்ஸ் பண்ணி அதுல அந்த சாவியையும் ஒட்ட வச்சு உள்ள அனுப்புறாங்க கயிறை கட்டி. அதே மாதிரி இடம் அதிர ஆரம்பிக்குது. அந்த லேடியோடைய சவுண்ட்லாம் கேக்குது. அதுக்கப்புறமா கயிறை பிடிச்சி இழுத்துறாங்க. நல்ல வேலையா சாவிக்கு எதுவும் ஆகல. ஆனா அவங்க அனுப்புனாங்களே கேமரா, அது உடஞ்சி போயிருக்கு. அதை சரி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். பேஷண்ட்டும் நான் அதை சரி பண்றேன்னு சொல்றாரு. இந்த கேப்ல நம்ம ஜோவுக்கு கால் வருது. யாருக்கிட்ட இருந்ததுன்னா மார்டின் கிட்ட இருந்து. உன் பொண்ணை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஜோவும் மார்டினை மீட் பண்ண போறாரு. பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பஸ்ஸுக்குள்ள அவங்க மீட் பண்றாங்க. மார்டின் என்ன சொல்றாருன்னா, நான் ஆர்டர் குரூப்ல சேர்ந்துட்டேன், அவங்க இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட சாவி எங்க கிட்ட கொடுத்துரு, உன் பொண்ணை நாங்க திரும்ப கொண்டு வரோம். எங்க பாரு மார்டின், ஆல்ரெடி நீ என்னோட ஃப்ரெண்டை கொன்னதுக்கே நான் சம கான்ல இருக்கேன். இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா கண்டிப்பா என் ஃப்ரெண்டுக்காக உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு நம்ம ஜோ மார்டினை கண்டுக்காம அங்க இருந்து போறாரு. சோ அகைன் ஜோ நம்ம பேஷண்ட் கிட்ட வராரு. அவரு கேமராவை ரெடி பண்ணிட்டாரு போல. உள்ள போயிட்டு ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை பாக்குறாங்க. அந்த வீடியோல
ஆவி மாதிரி இருக்கிற ஒரு லேடி, அவங்களோட ஃபேஸ் அப்படியே பர்ஃபெக்ட்டா கேப்சர் ஆகுது. ஆனா இந்த லேடி யாருன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. பக்கத்துல இருக்கிற டவுன்ல நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க டவுனுக்கு. அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மொரட்டை பீஸ் கையில கன் எடுத்துக்கிட்டு எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் மிரட்டுறாரு. இல்ல நாங்க டவுனுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, டவுனா அப்பெல்லாம் ஒண்ணு இங்க கிடையாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து போங்க அப்படின்னு அந்த மொரட்டை பீஸ் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுது. இவங்களும் யாரா இவன் அப்படின்ற மாதிரி நேரா டவுனுக்கு போறாங்க. அந்த மொரட்டை பீஸ் சொன்ன மாதிரியே ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு அந்த டவுனு. ஆனா ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம ஜோவும் பேஷண்ட்டும் அங்க போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த மோட்டலை பத்தியும் அந்த லேடிய பத்தியும் கேட்கும் பொழுது யாருமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய வால்ல நிறைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே பழைய போட்டோ, அதுல அந்த லேடி இருக்கிறத பாக்குறாங்க. சோ அந்த போட்டோவை ஆட்டையை போட்டுக்கிட்டு நம்ம ஜோ ஹெல்ப்புக்காக ஜெனிஃபரை மீட் பண்றாரு. சோ ஜெனிஃபர் கிட்ட அந்த லேடியோட போட்டோவை காட்டும் பொழுது யார் இவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உனக்கே தெரியாதா, சரி வா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் அந்த மோட்டல் ரூமுக்கு போனேன். ரூம் நம்பர் 9குள்ள ஆவி மாதிரி இந்த லேடி வந்தாங்க. இது ரூம் நம்பர் 9ஆ ஜோ, அந்த இடத்துக்கு தயவு செஞ்சு நீ போயிடாத. ஜோவும் ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது ஆல்ரெடி இந்த ஜெனிஃபர் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவரு யாருன்னா ஜெனிஃபருடைய பிரதர் தான். அவர் அந்த ரூம் நம்பர் 9க்கு போயிட்டு ரிசர்ச் பண்றன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணி இப்ப ஆளு ஹாஸ்பிட்டல்ல மென்டல் ஆயிட்டாரு. அதனால ப்ளீஸ் நீ திரும்ப போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஜோ கேட்கற மாதிரியே இல்ல. இருந்தாலும் ஜெனிஃபர் ஜோவுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக அவரோட பிரதர் என்னென்ன ரிசர்ச் பண்ணாரோ அந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாம் நம்ம ஜோவுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அதுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும்ல. சோ அந்த இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும் பொழுது அந்த லேடியோட பேர் தெரியுது. அதோட அந்த லேடி கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற விஷயமும் புரிய வருது. சோ ஜோ வந்து ஜெனிஃபரை கூட்டிட்டு அந்த சாவியை யூஸ் பண்ணி ரூம் நம்பர் 10 அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போறாரு. அப்ப பாத்ரூம் உடைய கண்ணாடியில யாரோ ஒருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. சாவி நம்ம கிட்ட இருக்கு. யாரு உள்ள வந்திருப்பாங்கன்னு புரியாம ஜெனிஃபர் கிட்ட எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க, க்ளோஸ் பண்றாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்ப ரீசெண்டா ஆனது அப்படின்னா திரும்ப ஓபன் பண்ணும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மறைஞ்சு போகணும். சோ அகைன் ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அங்கேயே இருக்கு. அப்படின்னா 1961லயே யாரோட ஃபிங்கர் பிரிண்டோ இதுல பதிஞ்சிருக்கும், அதனாலதான் மறையல அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அழகா அப்படியே ட்ரேஸ் எடுத்து சாவியை யூஸ் பண்ணி அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சிஸ்டம் இருக்கும்ல, அதுல தானே எல்லா ஃபிங்கர் பிரிண்டோடைய டேட்டா பேஸும் இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு ஆளு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடதுன்னு செக் பண்றாரு. சோ ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகி ஒரு பர்சனுடைய இன்ஃபர்மேஷன் காட்டுது. அந்த பர்சன் யாருன்னா அந்த பேஷண்ட்டும் நம்ம ஜோவும் டவுனுக்கு நடந்து வரும்பொழுது ஒருத்தர் கண்ணை காட்டி மிரட்டு வரல மொரட்டு பேசு, அவரு தான் அது. சோ இந்த விஷயத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ரூம் லாக்கா இருக்கேன்னு போலீஸ்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ உடனே அவங்க அந்த சாவியை யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிடுறாங்க. ஆனா போலீஸ் உள்ள வந்து பார்த்து சிஸ்டம் வந்து ஜோவோட பேர்ல லாகின் ஆயிருக்கு. அதோட அந்த மொரட்டு பேசு இருக்காருல அவரோட இன்ஃபர்மேஷனை தான் ஜோ பார்த்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சனுடைய வீட்டுக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரத்துக்குள்ளேயே நம்ம ஆளு சாவியை யூஸ் பண்ணி நேரா அந்த மொரட்டு பீஸோடைய வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. அந்த ஆளோட கன் எடுத்து அவரு முன்னாடியே நீட்டி, எங்க பாருங்க உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ரூம் நம்பர் 10ல இருக்கு, அதோட சாவி என்கிட்ட இருக்கு. சோ 1961ல அங்க என்ன நடந்தது ப்ளீஸ் அதை சொல்லுங்க. அதோட ரூம் நம்பர் 9ல ஏதோ ஒரு லேடி ஆவி மாதிரி வராங்க, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மொரட்டு பேசும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரூம் நம்பர் 9ல பேய் மாதிரி வரது என்னோட ஒய்ஃப் தான். சோ 1961வது வருஷம் அந்த மோட்டலுடைய ரிசப்ஷனிஸ்டா என்னோட ஒய்ஃப் தான் இருந்தாலே. நான் அங்க கிளீன் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மொத்தம் அந்த மோட்டல்ல 9 ரூம் தான் இருந்தது. ஆனா ஒரு நாள் எங்களுக்கு ஒரு சாவி கிடைச்சது, அதுல ரூம் நம்பர் 10ன்னு போட்டிருந்தது. எங்களுக்கு புரியல, ஏன்னா அந்த மோட்டல்ல 10வது ரூம்னு ஒண்ணு கிடையாது. சோ அதனால ரேண்டமா ஏதோ ஒரு ரூம்ல அந்த சாவியை வச்சு நாங்க ஓபன் பண்ணும் பொழுது இது வரைக்கும் இல்லாத ஒரு ரூமை பார்த்தோம், அதுதான் ரூம் நம்பர் 10. அந்த ரூம்குள்ள இருக்கிற பொருட்களை நாங்க வெளியே கொண்டு வந்து யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்குலாம் பவர் இருந்தது. சோ அதனால எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம், ஒரு குரூப்பா நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு. சோ எங்களை நாங்க தி கலெக்டர்ஸ்னு கூப்பிட்டோம். ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது புது புது பவர்ஸ்லாம் கிடைச்சது. அப்படி என்னோட ஒய்ஃப் 9th ரூம்ல இந்த சாவியையும் வாட்ச் பாக்ஸையும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது சடனா அந்த 9th ரூம்ல இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வர ஆரம்பிச்சது. எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டோம். எங்க உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக என்னோட ஒய்ஃப் அந்த ரூம்குள்ள போயிட்டு அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணா. சோ இப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் வீடியோவே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாரு. என்ன அதுல சில விஷயங்கள்லாம் தெளிவா தெரியல, ஓவரா ஸ்கிராச் ஆகுது. ஜெனிஃபரும் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் இதை பார்க்க போறதே கிடையாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு. சோ அவ்வளவுதான், என்னோட ஒய்ஃப் காணாம போயிட்டா. அவ எங்க போனா எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு நாள் அந்த 9th ரூம்ல இருந்து என்னோட ஒய்ஃப் வந்தா. ஒரு 2-3 செகண்டுக்கு வந்தா. அவ ரொம்ப வழியில இருக்கா அப்படின்றது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா என்னால அவளுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல. சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சாவியெல்லாம் தூக்கி போட்டு அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் அவ கூட தான் இருக்க முடியல, அவளுக்கு பக்கத்துலயாவது இருக்கலான்னு இந்த இடத்துல வந்து நான் வாழ ஆரம்பிச்சேன். சோ இப்ப ஜோவும் ஜெனிஃபரும் அந்த வாட்ச் பாக்ஸை எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அப்பதான் ஜெனிஃபர் சொல்றாங்க, கேங்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு எல்லா ஆப்ஜெக்டும் எங்க இருக்குன்ற விஷயம் தெரியும். ஆனா நான் உன் கூட வர முடியாது, ஏன்னா எங்க குரூப் லீஜியனியா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜோவும் அந்த கேங்குன்ற பொண்ணை மீட் பண்றாரு. சோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்டோட லொகேஷன் தெரியணும். எது ஆப்ஜெக்டா? முன்ன பின்ன ஏதாவது ஆப்ஜெக்ட் நீ யூஸ் பண்ணிருக்கியா? உடனே நம்ம ஜோ அவர்கிட்ட இருக்கிற அந்த சாவியை காட்டுறாரு. அதை பார்த்த உடனே கேங்கு வாயை பழக்கிறாங்க. ஏன்னா சாவி ரொம்ப ரொம்ப ரேரான ஒண்ணு, அதுவே உங்ககிட்ட தான் இருக்கா? சரி சொல்லு, எந்த ஆப்ஜெக்டோட லொகேஷன் உனக்கு தெரியணும்? வாட்ச் பாக்ஸ்னு ஒரு சொன்ன உடனே ஐம் சாரி சார், வாட்ச் பாக்ஸை நீங்க என்னதான் பண்ணாலும் அதை எடுக்கவே முடியாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ லொகேஷனை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்க கேங்கும் லொகேஷனை சொல்றாங்க. தி ஆர்டர்ன்ற குரூப்போடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆர்டர் குரூப்போடைய மொத ஆப்ஜெக்டே அதுதான். சோ அதனால அவங்க அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த மார்டின் தான் ஆர்டர் குரூப்ல சேர்ந்துட்டார்ல, அந்த விஷயம் ஜோவுக்கு தெரியும்ல. சோ அதனால நேரா மார்டினுடைய வீட்டுக்கே போயிட்டு கன் பாயிண்ட்ல மிரட்டி, இங்க பாரு மார்டின், எனக்கு அந்த ஆர்டர் குரூப்ல இருக்கிற வாட்ச் பாக்ஸ் வேணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா இல்ல இங்கேயே சாகுறியா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதில் நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். அந்த சாவியை யூஸ் பண்ணி ஒரு ரூம் காட்டினல, மோட்டல் ரூம், அந்த ரூம்குள்ள நான் திரும்ப போகணும். ஏன்னா அந்த ரூம்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு வித்தியாசமான ஃபீல் வந்தது. சோ ஜோவும் நீ அந்த வாட்ச் பாக்ஸை கொண்டு வா, நான் உன்னை மோட்டல் ரூம்குள்ள விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ மார்டினும் போறாரு, அந்த வாட்ச் பாக்ஸை ஆட்டைய போடுறாரு. இந்த நேரத்துல ஜோ திரும்பவும் அந்த முரட்டு பீஸ் இருக்கார்ல, அவரோட வீட்டுக்கு போறாரு. சோ அந்த வாட்ச் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரும் பொழுது போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஜோவை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நேரத்துல ஜெனிஃபர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்களோட பிரதரை மீட் பண்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. அவரு அந்த சீப் இருக்குல்ல, அதை வரையறாரு. சோ அந்த சீப் மூலியமா ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு ஜெனிஃபர் புரிஞ்சுக்கிறாங்க. எங்க நம்ம ஜோவை போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா ஜோ எதுவும் சொல்ற மாதிரியே இல்ல. சோ அவரை ஜெயில அடைக்கிறதுக்காக வேன்ல ஏத்தும் பொழுது அந்த இடத்துக்கு மார்டின் வராரு. அவர்கிட்ட டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. அந்த கார்ட்ஸை முகத்துக்கிட்ட காமிச்சா சில இல்யூஷன்லாம் வந்து ஆள் அங்கேயே மட்டையாயிடுவாங்க. ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் காலி பண்ணுறாரு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜோவும் அவரோட லாக்கை அவுத்துக்கிட்டு கையில் கன்னு அதோட அவரோட சாவியையும் எடுத்துக்கிறாரு. அந்த போலீஸ் வேன்லேயே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நேராக மோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் ஜெனிஃபரும் இருக்காங்க. இங்கே கன் பாயிண்ட்லேயே ஜோ அந்த மார்டின் இருக்கார்ல, அவரு யூஸ் பண்ண அந்த கார்டு அப்புறம் அந்த வாட்ச் பாக்ஸ் அதை எடுத்துக்கிட்டு நேராக 9வது நம்பர் ரூம்குள்ளே போயிடுறாங்க. பாவம் நம்ம மார்டின் வெளியவே இருக்காரு. ஸோ அவங்க உள்ள போன உடனே இடம் அதிர ஆரம்பிக்குது. அந்த லேடியோட ஆவி அந்த சைடுக்கா வருது. டக்குன்னு நம்ம ஜோ அந்த ஆவியை பிடிச்சிட்டு இங்க அந்த வாட்ச் பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அந்த ஆவி ரொம்ப நேரத்துக்கு இருக்கு. இவரும் கேள்வி கேட்கிறாரு, என்னோட பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, அவளை நீங்க பாத்தீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த லேடி சொல்றாங்க, நீ அந்த ஆள் தானா அப்படின்னு. நான் எந்த ஆள் எனக்கு புரியல, அந்த பிக்சர்ல இருக்கிற ஆள் நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜோ எதுவும் புரியாம இருக்காரு. அதோட அந்த ஆவி வேற மறைஞ்சு போக போகுது. அப்பதான் ஜெனிஃபர் அவங்க பிரதர் சொன்ன மாதிரி ஜோ இந்த சீப்பை யூஸ் பண்ணுன்னு உடனே அவரும் சீப்பை யூஸ் பண்றாரு. டைம் ஃப்ரீஸ் ஆகுது. நல்லவேளை அந்த ஆவி மறைஞ்சு போயிருக்கும். அந்த சீப்பை யூஸ் பண்ணதுனால அந்த ஆவி அப்படியே இருக்கு. ஜோ கூட அது பேசவும் ஆரம்பிக்குது. நான் உன் பொண்ணை பார்த்தேன், உன்னோட பொண்ணு உனக்காக தான் வெயிட் பண்றா அப்படின்னு அந்த ஆவி சொல்லுது. அதுக்குள்ளேயே 8 செகண்ட் முடிஞ்சு அந்த ஆவியும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. சோ ஜோ ஜெனிஃபர் கிட்ட என்னோட பொண்ணு எனக்காக தான் வெயிட் பண்றா, சோ அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. சோ அந்த ஆவி லேடி வந்து ஏதோ ஒரு பிக்சரை சொல்லிருப்பாங்க. நம்ம ஜோ கிட்டயும் அந்த போலராய்டு போட்டோ இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணி அப்படியே பாக்குறாரு. பார்த்தா அந்த 10th ரூம் இல்லாம இருந்ததுல, இப்ப அந்த போட்டோ வழியா பார்க்கும்பொழுது 10வது ரூம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அதுவும் அந்த ரூம் 1961வது வருஷம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. அப்படியே உங்க சர்ச் பண்ணி வரும்பொழுதுதான் அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு ஆள் நிக்கிறாரு. அவரு தான் தி ஆக்கியூபென்ட், அதாவது அந்த ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்கிறவரே அவரு தான். இப்படி இவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. உடனே அந்த சாவியை யூஸ் பண்ணி மோட்டலுக்குள்ள நம்ம ஜோ, ஜெனிஃபர் அப்புறம் மார்டின் இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இனிமே ப்ராப்ளம் இல்ல, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அந்த மார்டின் இருக்காரு, அவரு அந்த கார்டு எடுத்துட்டு வந்து நம்ம ஜோவுடைய முகத்துக்கு முன்னாடி வைக்கிறாரு. ஜோ அப்படியே அசால்ட்டா திரும்பி பார்க்க, என்னது இது ஒர்க் அவுட் ஆகல, ஏன்னா ரூம்குள்ள எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி மார்டினை செம்ம அடி அடிச்சு வெளியே தள்ளி விடுறாரு. சோ இப்போ மார்டின் ஏதோ ஒரு டெசர்ட்ல எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காரு ஆளு. சோ அப்பதான் ஜெனிஃபர் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த போலராய்டு போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோவை காணோம். மார்டின் ஆட்டைய போட்டாரு. ஆனா ஜோவுக்கு அந்த போலராய்டு போட்டோல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. தி ஆக்கியூபென்ட் அந்த ஆளு, எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பிரைம் ஆப்ஜெக்டா இருக்கணும் அப்படின்னு இவரு திங்க் பண்றாரு. நம்ம பொண்ணை காப்பாத்தா மேபி அவரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஜோ நினைக்கிறாரு.
நினைக்கிறாரு. நம்ம ஜோவா ஒரு லேடி போலீஸ அரெஸ்ட் பண்ணி வேன்ல கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு மார்டின் வந்து அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த லேடி போலீஸை காலி பண்ணிடுவாரு. சோ அதனால அந்த லேடி போலீஸ்க்கு இல்யூஷன்லாம் வரும்ல, அப்படி அந்த இல்யூஷன்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. அந்த மோட்டல் ரூம்குள்ள நம்ம ஜோவோட பொண்ணு ஆனா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ ஆனாவை இவங்க காப்பாத்துற மாதிரிலாம் தோணுது. சோ இப்போ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களாம் வந்து என்ன ஆச்சு, ஜோ எப்படி தப்பிச்சு போனா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபாரன்சிக் ஆளு மார்டின் தான் காரணம். அவன் கையில என்னமோ கார்டு மாதிரி வச்சிருந்தான். அதை என் முகத்துல காட்டின உடனேயுமே அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன். சோ அது என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் நம்ம அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எங்க நம்ம ஜோ அந்த போலராய்டு போட்டோ இருக்குல்ல, அதை தான் நம்ம மார்டின் எடுத்துட்டு போயிட்டாரு. மீதி இன்னும் சில போட்டோஸ்லாம் இருக்கும், ஆனா அதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் போட்டோஸ் தான். அந்த போட்டோல ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. சோ ஜோவோட ஃபுல் மோட்டிவ் அவரோட பொண்ணை காப்பாற்றணும். அதுக்கு இவருக்கு பிரைம் ஆப்ஜெக்ட் வேணும். கண்டிப்பா அந்த ஆக்குபென்ட் பிரைம் ஆப்ஜெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஆக்குபென்ட்டை மீட் பண்ணணும், இல்ல அவனை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா இவருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஆப்ஜெக்ட் வேணும். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த கலெக்டர்ஸ் ஒரு வால்ட்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. சோ அந்த வால்ட்டை இவர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க ஜெனிஃபரும் அந்த மொரட்டு பீஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கின அந்த டேப் ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்கு, அதை டிஜிட்டலைஸ் பண்ணி நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதோட அந்த வால்ட்டை தேடி நீ மட்டுமா தனியா போக போற அப்படின்னு கேட்க, யார் சொன்னது நான் மட்டும்னு, அந்த பான் ஷாப் ஓனர் இருக்கார்ல அவரு கூட சேர்ந்து நான் தேட போறேன், நான் சொல்றது கேளு, அவனை நம்பாதுன்னு ஜெனிஃபர் திரும்பவும் வார்ன் பண்றாங்க. ஆனா ஜோ அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. இங்க அந்த பான் ஷாப் ஓனரும் அந்த வால்ட்டை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆப்ஜெக்ட பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்ச ஒவ்வொருத்தரையா மீட் பண்றாரு. அப்படி ஒருத்தரை மீட் பண்ண சில க்ளூஸ்லாம் இருக்கு சார். அந்த க்ளூ மூலியமா அந்த கலெக்டர்ஸ் உடைய வால்ட் இருக்கிற இடம் இதுவா தான் இருக்கணும்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அதுக்காக நிறைய பணத்தையும் வாங்குறாரு. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன் மாவன, நீ சொல்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபேக்கா இருந்து அது ஒரு ட்ரிக்கா இருக்கட்டுமே, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு மிரட்டிட்டு பான் ஷாப் ஓனரும் அங்க இருந்து போறாரு. சடனா பார்த்தா எனிமிஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான், பான் ஷாப் ஓனர் காலி ஆயிருப்பாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது சாவியை யூஸ் பண்ணி டோரை திறந்துகிட்டு நம்ம ஜோ உள்ள வராரு. பான் ஷாப் ஓனரை காப்பாத்தி மோட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. சோ ஜோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அவரு பார்த்த ஆக்குபென்ட்டை பத்தி சொன்ன உடனேமே என்னது ஆக்குபென்ட்டா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு கட்டுக்கதைன்னு நினைச்சேன், உண்மையிலே அப்படி ஒரு பர்சன் இருக்கானா, கண்டிப்பா இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பிரைம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு சொல்ல, அப்படி இல்லாமலும் இருக்கலாம் ஜோ, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வால்ட்டை கண்டுபிடிக்கணும், அந்த வால்ட்ல தான் உனக்கு தேவையான பிரைம் ஆப்ஜெக்டும் இருக்கு, எனக்கு என் பையனை குணப்படுத்துறதுக்கான அந்த கிளாஸ் ஐயும் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வால்ட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஜெனிஃபரும் அவங்க லீஜியன்ல இருக்கிற ஆள் கூட சேர்ந்து அந்த மொரட்டு பீஸ் ஒரு வீடியோ எடுப்பார்ல 1961ல ரெண்டு பொருளை சேர்த்து வச்ச மாதிரி டோர் ஓபன் பண்ணுவாங்க, 9வது நம்பர் டோரு, ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குமே, அதை தெளிவா பார்க்கும் பொழுது ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்ற விஷயமே உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இந்த வீடியோல மறைஞ்சிருக்கு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஜோ மார்டினை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டார்ல, தலைவர் இப்ப ஒரு டெசர்ட்ல இருக்காரு. தள்ளி விடுறது தான் தள்ளி விட்டான், ஏதாவது சிட்டியா பார்த்து தள்ளி விட்டுருந்தா வீட்டுக்காவது போயிருக்கலாம், எந்த பக்கமா வீட்டுக்கு போறதுனே தெரியலையேன்னு மார்டின் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல பான் ஷாப் ஓனர் ஒருத்தர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வந்தார்ல, அந்த இன்ஃபர்மேஷனை இவங்க பாக்குறாங்க. வால்ட் இருக்கிற இடத்துக்கு இவங்க போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு 3 பொருளை கலெக்ட் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்களால வால்ட்டுக்கே போக முடியும். என்னென்ன பொருள்னு பார்த்தா கிளாக்கு, அப்புறம் சாவி, இன்னொன்னு சிசர். நம்ம பான் ஷாப் ஓனர் கிட்ட கிளாக் இருக்கு, ஜோ கிட்ட சாவி இருக்கு, சிசர் மட்டும் மிஸ் ஆகுது. சோ சிசரை இவங்க கண்டுபிடிக்கணும். சோ அகைன் அந்த ஆப்ஜெக்ட பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கேங்னு ஒரு லேடிக்கு தெரியும்ல, அந்த லேடியை பாக்குறதுக்கு இவங்க போறாங்க. சரி சொல்லுங்க, என்ன பொருள் வேணும்? சிசர் வேணும். எது சிசரா? அதுக்கு $10,000 ஆகும். இது 10,000மா? 11,000. என்ன விலையை ஏத்துற? 12,000. சரி சரி கொடுத்து தொலைறேன்னு பான் ஷாப் ஓனரும் காசை கொடுத்துறாரு. பார்த்தா சிசர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசில இருக்கிற ஏதோ ஒரு லேடி கிட்ட இருக்கு. சோ அந்த லேடியை தேடி இவங்க போறாங்க. ஆனா அந்த லேடி சும்மா விடுவாங்களா? அந்த சிசரை நம்ம ஜோ மேல யூஸ் பண்றாங்க. ஜோ அப்படியே மேல பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறாரு. சோ அந்த சிசர்ஸோட பவர் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம தொடாமலே அப்படியே அந்த பொருளை எங்கேயாவது தூக்கி வைக்க முடியும். அதான் அந்த டெலிகைனசிஸ் மாதிரி. சோ ஜோ பக்கத்துல போனாலே அழகா புடிச்சு தூரத்துக்கு போட்டுறாங்க. ஒரு கட்டத்துல ஜோ மேல இருந்து கீழே விழுற நிலைமையில இருக்காரு. அந்த லேடியும் ஜோ பக்கத்துல வந்து சிசர்ஸை வச்சு போட்டு தள்ளலாம்னு நினைக்கும் பொழுது பின்னாடி வந்து நம்ம பான் ஷாப் ஓனர் ஒரு பொருள் எடுக்கிறாரு. அது ஒரு பிளாஸ்க். அந்த பிளாஸ்க் ஓபன் பண்ண உடனேயுமே சிசர் வச்சிருக்கிற பொண்ணால அப்படியே மூச்சு விட முடியாம கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் சீனா போயிட்டு அந்த சிசரை எடுத்துறாரு. அப்புறம் இங்க தொங்கிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜோ. பான் ஷாப் ஓனர் நினைச்சிருந்தா ஜோவை தள்ளி விட்டு காலி பண்ணிருக்க முடியும். ஆனா அவரு காப்பாத்துறாரு. சோ ஜோவுக்கும் பான் ஷாப் ஓனர் மேல நம்பிக்கை வருது. சோ அந்த வால்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இவங்க கிட்ட இருக்கு. ஆனா அந்த வால்ட் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல. சோ இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இவங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுது மேபி அது ஒரு ஜெயிலா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. சோ கலெக்டர்ஸ்
கலெக்டர்ஸ் குரூப்ல ஜெயிலோட சம்பந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு தேடுனா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆனா கலெக்டர்ஸ பத்தி இன்ஃபர்மேஷன் எதுவும் இவங்க கிட்ட கிடையாது. அதனால ஜெனிஃபர் கிட்ட போயிட்டு லீஜியனோட டேட்டா பேஸ்ல இருந்து கலெக்டர்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னு கேட்க அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. அதோட ஜோ அந்த பேஷண்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்கறாரு. அது என்ன ஹெல்ப்னு பின்னாடி நமக்கு தெரியும். ஸோ ஜெனிஃபர் கலெக்டர்ஸ் உடைய மொத்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஸோ அதை ஜோவும் பான் ஷாப் ஓனரும் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு பர்சன் ஒரு பர்டிகுலர் பிரிசன், அதுவும் பழைய பிரிசன் அங்க ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரிசனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த வால்ட் அங்கதான் இருக்கு. ஆனா அந்த வால்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா 3 விதமான டோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டோர் ஒரு நார்மல் டோர் தான். ஆனா அதை ஓபன் பண்ண முடியல. சாவியை வச்சும் ஓபன் பண்ண முடியல. ஏன்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு இவங்க பார்த்தா தான் உள்ளேயே போக முடியும். அப்பதான் கையில இருக்கிற சிசரை யூஸ் பண்றாங்க. அந்த சிசர் மூலியமா அந்த டோரையே உடைச்சு ஓபன் பண்றாங்க. அடுத்தது பார்த்தா ஒரு மெட்டல் டோர். அதை இவங்களால ஓபன் பண்ண வாய்ப்பே இல்ல. அப்பதான் அந்த பான் ஷாப் ஓனர் அவரோட லாக் எடுத்து வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த லாக்கோட பவர் என்ன அப்படின்னா மெட்டல்ஸையே உருக்கிடும். ஸோ அப்படி உருகி அந்த டோரும் ஓப்பன் ஆகுது. வால்ட்டுக்குள்ள போய் பார்த்தா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம ஜோ போயிட்டு அந்த ஆக்கியூபென்ட் இருக்காருல்ல, அவரோட டெட் பாடி எதுவும் இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்கறாரு. ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. பார்த்தா அப்படி ஒண்ணு கிடையாது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க பான் ஷாப் ஓனர் அவரு தேடி வந்த கிளாஸ் ஐ அங்க தான் இருக்கு. அதை அவரு எடுத்துக்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த ஜெனிஃபர் அந்த ஃபுட்டேஜை போட்டு போட்டு பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த மொரட்டு பீஸ் கிட்ட இருந்து ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அது வந்து காப்பி தான். ஒரிஜினல் ஃபுட்டேஜ் காணாம போயிடுச்சான். அந்த 9வது நம்பர் ரூம்ல பேய் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணமே. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இப்ப யார் யார்கிட்ட இருக்குன்னு செக் பண்ணும்போது தான் எல்லாமே பான் ஷாப் ஓனர் கிட்ட இருக்கு. அப்படின்னா அந்த பான் ஷாப் ஓனர் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப பண்ண போறான். அகைன் ஒரு ஆபத்து கிரியேட் ஆக போகுது அப்படின்னு ஜெனிஃபர் புரிஞ்சுக்கிறாங்க. இது எதுவும் தெரியாம நம்ம ஜோவும் சரி ஓகே இதுல ஏதாவது பிரைம் ஆப்ஜெக்ட் இருக்கா, என்னோட பொண்ணை நான் காப்பாத்தணும் அப்படின்னு பான் ஷாப் ஓனர் கிட்ட கேட்கும்பொழுது, இதுக்கு மேல நீ உன் பொண்ணை காப்பாத்துறியோ காப்பாத்தலையோ என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். என்ன சொல்ற, உன்னோட பையனை நீ எப்படி காப்பாத்துறியோ அதே மாதிரி நான் என் பொண்ணையும் காப்பாத்தணும்ல. எது என்னோட பையனா, அவன் இறந்து போய் 9 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாரு. எங்க ஜோக்கு எதுவும் புரியல. ஆனா உன் வீட்டுல உன் பையனை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பதான் அந்த பான் ஷாப் ஓனரும் கையில ஒரு காயின் எடுக்கிறாரு. அந்த காயினை வாயில போட்டு முழுங்கிடுறாரு. அது ஒரு காம்பரி என் பையன் அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்க அந்த பான் ஷாப் ஓனரோட பையன் வரான். ஆக்சுவலா அந்த காயினோட பவர் என்னன்னா, இதை நம்ம வாயில போட்டு முழுங்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் அப்படியே ரியாலிட்டியா வந்துடும். ஆனா என்ன, அது ஒரு 2-3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். உள்ள போன காயினை திரும்ப வெளியே எடுத்து கழுவி திரும்ப வாயில போட்டாதான் அது அகைன் ஒர்க் ஆகும். ஸோ இப்படிதான் இறந்து போன என் பையனை ஒவ்வொரு தடவையும் நான் திரும்ப ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ ஜோக்கும் புரிய வருது, ஐயோயோ ஜெனிஃபர் சொன்னது உண்மைதான், இவனை நம்ம நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இங்க பாரு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா இந்த உலகமே அழிய வாய்ப்பு இருக்கு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் அதை பண்ணுவேன்னு பான் ஷாப் ஓனர் சொல்ல, நம்ம ஜோவும் அந்த ஓனரை அடிக்கலான்னு வரும் பொழுது அந்த ஓனர் தான் காயினை முழுங்கி வச்சிருக்காரு. ஒரு அடியாள் வர மாதிரி அவர் கற்பனை பண்றாரு. பார்த்தா அந்த அடியாள் உண்மையிலேயே வந்து நம்ம ஜோவை பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் ஜோ கிட்ட இருந்து சாவியெல்லாம் ஆட்டைய போட்டு அந்த பான் ஷாப் ஓனரும் அங்க இருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அடியாலும் மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ ஜோ இங்க இருந்து அவரோட இடத்துக்கு திரும்ப போகணும்னா ரொம்ப நாள் டிராவல் பண்ணும். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. நல்ல வேலையா ஒரு பேக்கெட்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறாரு, பஸ் டிக்கெட். பேஷண்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்பார்ல, அது என்னன்னா இந்த பஸ் டிக்கெட் தான். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா இது மூலியமா எஸ்கேப் ஆகலான்னு. ஸோ இப்போ அந்த பஸ் டிக்கெட்டை யூஸ் பண்றாரு. அந்த மோட்டல் கிட்ட வந்துடுறாரு. ஸோ நடந்த விஷயத்த ஜெனிஃபர் கிட்டையும் பேஷண்ட் கிட்டையும் சொல்ல, இவங்க எப்படியாவது அந்த பான் ஷாப் ஓனரை தடுத்தே ஆகணும். ஸோ அந்த 10வது ரூம்ல இருந்த அந்த ஆக்கியூபென்ட் அவன் இறந்து போயிருந்தானா அவனோட பாடியையும் அந்த லாக்கர்ல வச்சிருப்பாங்க. ஆனா அங்க பாடி இல்ல அப்படின்னா அந்த ஆக்கியூபென்ட் உயிரோட தான் இருக்கணும். ஸோ அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அதோட இவங்க கிட்ட இருக்கிறது வெறும் அந்த பஸ் டிக்கெட் மட்டும் தான். ஆக்சுவலா அது ஒரு நார்மலான பஸ் டிக்கெட். அதுக்கப்புறமா தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அது ஆப்ஜெக்டா மாறி இருக்கு. ஸோ அந்த பஸ் டிக்கெட்டை அந்த ஆக்கியூபென்ட் எங்கேருந்து எடுத்தாரோ அந்த அட்ரஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. ஸோ அங்கே ஆக்கியூபெண்ட்டை பற்றி விசாரிக்கும் பொழுது தான் ஒரு இன்சிடென்ட் தெரிய வருது. ஏதோ ஒரு லேடி அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரா அந்த லேடின்னு அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கேட்குறீங்க, இல்லை பாட்டி ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் யாருன்னு தெரியலப்பா, நான் தான் அவனோட ஒய்ஃப்னு சொன்னான். நானும் அவனும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட காமிச்சான். ஆனால் எனக்கு சுத்தமாக எதுவும் ஞாபகத்திலேயே இல்லை. அவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோஸையும் எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா அத்தனை வருஷம் ஆயிருக்கு.
ஆனா போட்டோ அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. இதை பாக்குற பேஷண்ட்டும் அப்படின்னா இந்த வெட்டிங் போட்டோவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதோட பவர் என்னவா இருக்கும்னு அவருக்கு தெரியல. எங்க நம்ம ஜோவும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. ஆக்கியூபன்ட் ரூம் நம்பர் 10ல தான் இருந்திருக்காரு. ஆனா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து ரூம் நம்பர் 10 ரியாலிட்டியை விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த பாட்டி உண்மையிலேயே அந்த ஆக்கியூபன்டோடைய ஒய்ஃப் தான். ஆனா என்ன அவங்களுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, ஏன்னா அவரு ரியாலிட்டியை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு. ஜோவும் அந்த பேஷண்ட்டும் யோசிக்கிறாங்க, எப்படியாவது நம்ம அந்த ஆக்கியூபன்ட்டை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பான் ஷாப் ஓனருக்கு வால்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாருல ஒரு பர்சன், அவருக்கு இந்த ஆப்ஜெக்ட்டை பத்தி எல்லாமே தெரியும். மேபி அவனுக்கு ஆக்கியூபன்ட்டை பத்தி தெரியலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலான்னு போறாங்க. ஆனா அப்பதான் பேஷண்ட் சொல்றாரு, ஐம் சாரி, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இதுக்கு மேல நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்ல ஜோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நேரா அவரு அந்த பர்சனை மீட் பண்ண போறாரு. ஆனா அங்க உள்ளேயே விட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஜோவும் ரோட்ல இருக்கும் பொழுது அங்க ஒரு ஆளை பாக்குறாரு. அதான் நம்ம கேங் லீடர் போட்டு உரிச்சிருப்பாங்க போல. ஏண்டா டே, என்ன இந்த அளவுக்கு ஆக்கிட்டு ஜாலியா நடந்து போறல, ஒழுங்கு மரியாதையா சாவியை கொடுத்தது. எது சாவியா? யோ, சாவி இல்லாம நானே நடந்து போய்கிட்டு இருக்கேன், நீ வேற. இல்ல உங்ககிட்ட சாவி இருக்கும், அடுத்த ஆப்ஜெக்ட் ஆட்டே போறதுக்கு தானே இன்ஃபர்மேஷனை கேட்டு போற. எங்க நான் இன்ஃபர்மேஷனை கேட்டேன், உள்ளேயே விட மாட்டானுங்க என்ன. ஓ உள்ளையா உன்ன, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் சொன்னா உன்னை உள்ள விடுவாங்க அப்படின்னா ஓகே என்ன உள்ள கூட்டு போ. ஐ முடியாதே, நான் அதுக்கு உன்னை கூட்டு போனோம். எங்க பாரு, நான் உனக்கு எதுவுமே வேணும்னு பண்ணல, என் பொண்ணை காப்பாத்தணும், அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டேன். சரி ஓகே வா அப்படின்னு கேங் லீடரும் நம்ம ஜோவை கூட்டிட்டு அந்த பர்சனை மீட் பண்ண போறாரு. அந்த பர்சன் கிட்ட ஆக்கியூபன்ட் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆக்கியூபன்ட்டை பத்தின விஷயங்களே அவருக்கே தெரியாதான். இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் எங்கெங்க இருக்கு அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் நான் ட்ராக் பண்ணுவேனே, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஜோவும் சொல்றாரு, இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் மற்றவங்க கிட்ட தான் இருக்கு, அந்த ஆக்கியூபன்ட் கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கூட இல்ல, அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸே வராத இடத்துல தான் அந்த ஆக்கியூபன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் தான் எல்லா ஆப்ஜெக்ட்டும் எங்கெங்க போச்சு அப்படின்னு ட்ராக் பண்ணுவார்ல. ஸோ அந்த மொத்த டேட்டாவை காட்டும் பொழுது அமெரிக்கா ஃபுல்லா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் டிராவல் ஆகிருக்கு ஒரு இடத்த தவிர, அப்படின்னா அந்த இடத்துல தான் ஆக்கியூபன்ட் இருக்கணும்னு ஜோ அங்க போறாரு. பார்த்தா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். போய் விசாரிக்கும் பொழுது ஆக்கியூபன்ட் அங்கதான் இருக்காரு. ஸோ ஜோவும் போய் பாக்குறாரு, நிக் ஃபியூரி மாதிரி ஒரு கண்ணை மூடி வச்சிருக்காரு ஆக்கியூபன்ட். ஸோ அவர்கிட்ட போயிட்டு விஷயங்களை சொல்றாரு. அதோட அந்த பாட்டி கொடுத்தாங்கல்ல வெட்டிங் போட்டோ, அந்த போட்டோவையும் காமிக்கிறாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ஆக்கியூபன்ட் வெறித்தனமா நடந்துக்கிறாரு. ஜோ கிட்ட இருந்து கன் எடுத்து அவரே ஷூட் பண்ணி இறந்து போவார்னு பார்த்தா புல்லட்டே அவர் மேல பட்டு உடஞ்சி கீழே விழுது. ஏன்னா அந்த ஆக்கியூபன்ட்டே ஒரு ஆப்ஜெக்ட்ன்றதுனால வெளியே அவரை எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ ஜோ அவர்கிட்ட ப்ளீஸ் என்னோட பொண்ணை காப்பாற்றணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உன் பொண்ணை காப்பாற்ற ஒரே வழி தான் இருக்கு, என்ன அந்த மோட்டல் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஜோவும் அதுக்கான வேலையை பாக்குறாரு. இந்த நேரத்தில் அந்த பான் ஷாப் ஓனரு அவரோட ஒரு கண்ணை நோண்டி எடுத்துட்டு அந்த கிளாஸ் ஐ இருக்குல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதே மாதிரி தான் ஆக்கியூபன்ட்டுக்கு இருக்கும். இப்போ அந்த கண்ணு வெளியே வந்ததுனால தான் தலைவர் நிக் ஃபியூரி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த கிளாஸ் ஐயோட பவர் எப்படின்னா, நம்ம உடம்புல அடிபட்டதுன்னா அதை குணப்படுத்திடும், அதே ஆப்போசிட்டா அடுத்தவங்களோட உடம்பையே நாஸ்தி பண்ணிடும். ஸோ பான் ஷாப் ஓனர் ஒரு மோசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போறாரு. அதை தடுக்க நம்ம ஜெனிஃபரும் அவங்க லீஜனை சேர்ந்த ஆட்களும் வெளியே ரகசியமா வெயிட் பண்றாங்க. பான் ஷாப் ஓனர் வெளியே வந்தாருன்னா அவரை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா லீஜன்லயே ஒரு கருப்பாடு இருக்கு, அது பான் ஷாப் ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லீஜனோட ஆளுங்கெல்லாம் உங்களை அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்ல, பான் ஷாப் ஓனரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணை வச்சே இருக்கிற எல்லாரையும் காலி பண்றாரு. ஸோ ஜெனிஃபர் எப்படியோ தப்பிக்கிறாங்க. பான் ஷாப் ஓனரும் சாவியை யூஸ் பண்ணி அந்த மோட்டலுக்குள்ள போறாரு. ஜெனிஃபரும் உள்ள போறாங்க. பான் ஷாப் ஓனர் பவரை யூஸ் பண்றாரு, உள்ளதான் வேலை செய்யாத பவரு. உடனே ஜெனிஃபர் கன்னாலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா பான் ஷாப் ஓனருடைய அடியாள் வந்துட்டு ஜெனிஃபரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் ஐயோடைய பவரை யூஸ் பண்ணி கன்னு புல்லட்டால ஓட்ட வந்ததுல அந்த ஓட்ட அப்படியே தழும்பு மறையுது. ஸோ இதுக்கப்புறமா என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பான் ஷாப் ஓனர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ டோரை ஓப்பன் பண்ண உடனேயுமே அங்கிருந்து பயங்கரமான வெளிச்சம். அந்த பான் ஷாப் ஓனருடைய பையன் அங்க வரான். நீங்களும் உள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான் அந்த ரூம்குள்ள. பான் ஷாப் ஓனரும் கூடவே உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. சரியா அந்த நேரத்துல தான் நம்ம ஜோ அந்த ஆக்கியூபன்ட்டை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆக்கியூபன்ட்டும் நேரா அந்த ரூம்குள்ள போக பின்னாடியே ஜோவும் போயிடுறாரு. அந்த பான் ஷாப் ஓனர் எங்க போனாருன்னு தெரியல. ஆனா இப்ப மோட்டல் ரூம்குள்ள நம்ம ஜோவும் அந்த ஆக்கியூபன்ட்டும் இருக்காங்க. என்னோட பொண்ணை காப்பாத்த என்ன பண்ணணும், ப்ளீஸ் ஏதாவது ஒரு வழியை சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கு நீயும் ஒரு ஆப்ஜெக்டா மாறணும். என்னால எப்படி ஆப்ஜெக்டா மாற முடியும், அதான் நீ இருக்கியே, அதான் சொல்றேன், என்ன கொன்னுட்டனா நீ ஆப்ஜெக்டா மாறிடுவ, அதுக்கப்புறமா உன் பொண்ணை கூட்டிட்டு நீ சந்தோஷமா வாழலாம். ஆனா ஜோ வந்து என்னால முடியாதுன்னு சொல்றாரு. அப்பதான் ஆக்கியூபன்ட்டும் இவ்வளவு வருஷங்களா நான் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சேனே, இந்த ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ஆனா இதே ரூம்லயும் என்னால இருக்கவே முடியாது, வெளியே போனா திரும்பவும் எனக்கு பிரச்சனை தான், அதுக்கு நான் சாகரத்தே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஜோவும் அந்த ஆக்கியூமெண்ட்டை கொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம ஜோ
ஒரு பிரைம் ஆப்ஜெக்டா மாறுறாரு. அதுக்கப்புறமா வெளியே வந்து ஜெனிஃபர் கிட்ட சாவியை கொடுத்து என்ன அந்த மோட்டல் ரூம்லயே வச்சு லாக் பண்ணுன்னு சொல்றாரு. இவ ஜோ வந்து ஒரு நார்மல் பர்சனா இருந்தா அவ்வளவுதான், அவர் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவாரு. ஆனா இப்ப அவர் ஒரு பிரைம் ஆப்ஜெக்ட்ன்றதுனால ஜெனிஃபர் உள்ள வச்சு லாக் பண்ண உடனேயுமே இதே மாதிரி தானே நம்ம ஜோவோடைய பொண்ணு மறைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ ஜோவோட பொண்ணு இருக்கிற இடத்துக்கு ஜோ போயிடுறாரு. அவரோட பொண்ணை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். திரும்பவும் ஜெனிஃபர் ஓபன் பண்ணும் பொழுது பிரைம் ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால ஜோ அகைன் அந்த மோட்டல் ரூமுக்கே வந்துருவாரு. ஸோ அப்படி வரும்பொழுது அவரோட பொண்ணையும் கூட்டிட்டு வர ஸோ இப்போ சேஃபா அவரோட பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. ஸோ அவரோட பொண்ணை ஜெனிஃபருக்கும் இன்ட்ரோ கொடுத்து இதுக்கப்புறம் அவரோட லைஃப் அவர் நிம்மதியா வாழ போறாரு. ஆனா இந்த கீஸ் அது எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கீ மூலியமா மோட்டல் ரூம் ஓபன் பண்ணி மோட்டல் ரூம்குள்ளேயே சாவியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. திரும்ப அந்த டோரை திறக்கும் பொழுது உள்ள சாவியை காணோம். ஸோ இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஆனா அப்ப திரும்பவும் அந்த மோட்டல் ரூம் ஓபன் ஆகுது. பார்த்தா சாவி உள்ளதான் இருக்கு. ஸோ யாராவது வந்து அதை எடுத்து உள்ள ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அகைன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிட்ட நம்மள கூட்டிட்டு போகும். அப்படின்னா ஏதாவது ஆப்ஜெக்டை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவாங்க, சாவியை எடுப்பாங்க. அப்புறம் என்ன திரும்பவும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துலயே இந்த சீரிஸ் முடியுது. ஆக்சுவலா இந்த சீரிஸ்க்கு சீசன் 2 எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் போய்கிட்டு இருந்தது. ஆனா அதை மொத்தமா டிராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1 இல்ல 2 இல்ல ஏகப்பட்ட பொருள் இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய பவர்ஸ் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த சீரீஸ்ல வந்த பொருள் வராத பொருள்னு எல்லாத்தோடைய பவர்ஸ் அஃபிஷியலா பிளஸ் ஃபேன் தியரி எல்லாத்தையுமே சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சீரிஸோடைய மெயினே அதான் சாவி. அந்த சாவி மூலியமா நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போக முடியும். ஆனா டோர்ல அந்த சாவிக்கான கரெக்டான ஹோல் இருக்கணும். அடுத்தது பஸ் டிக்கெட். இந்த பஸ் டிக்கெட்டை வச்சு நம்ம யாரையாவது தொட்டோம் அப்படின்னா அவங்க மறைஞ்சு போய் நேரா மோட்டல் இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்புறம் பைனாகுலர். இது வந்து வால்ட்ல ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. இதோட பவர் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லல. ஆனா என்ன பவரா இருக்கும் அப்படின்னு ஃபேன் தியரிஸ்லாம் சொல்றாங்கன்னா இந்த பைனாகுலரை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற யாரை வேணாலும் ட்ராக் பண்ணலாம். நம்ம ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு பூமியோடைய இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னு தெளிவா பார்க்க முடியும். ஸோ இது ஜஸ்ட் ஃபேன் தியரி தான். இன்னும் ஃபேன் தியரியாலேயே சொல்ல முடியாத நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஆஸ்ட்ரே, சோப்பு மேல இருக்கிற கவரு, பெட் ஃப்ரேமு, பைபிள், அப்புறம் கேமரா கேஸு, சேரு, டிராயர்ஸ், சுவிங்கம் ஒன்று இருக்கும் அதோட பவரு, இப்படின்னு நிறைய பொருளுக்கு என்ன பவர்னே தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சில கெஸ்ஸஸ் இருக்கிற பொருள் என்னன்னா ஆக்கியூபண்டோடைய ஒரு சூட்கேஸ் ஒன்று இருக்கும். அந்த சூட்கேஸோட பவர் என்னன்னா அதுக்குள்ள நம்ம எவ்வளோ பொருளை வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் அது. அப்புறம் ஆக்கியூபண்டோடைய ஒய்ஃபோட போட்டோ இருக்கிற மாதிரி குட்டியா ஏதோ ஒன்று, அதோட பேர் வந்து கஃப்லிங்ஸ். ஸோ அதோட பவர் என்னன்னா நமக்கு டென்ஷனு பயம் எதுவுமே வராம நம்மள ஒரு ரிலாக்ஸா வச்சிருக்கோம். அப்புறம் சீப்பு உங்களுக்கே தெரியும், அதை நம்ம தலையில வாரும் பொழுது ஒரு 8 செகண்டுக்கு டைம் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். அப்புறம் டெக் ஆஃப் கார்ட்ஸ். இதை யார் முகத்திலேயாவது காமிச்சோன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நில குழஞ்சு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு சில இல்யூஷன்ஸ்லாம் வரும். அப்புறம் ஆக்கியூபண்ட் யூஸ் பண்ண ஒரு சென்ட், அந்த சென்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணா நம்மளோட உருவத்தையே நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு தியரிஸ் சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஃபிளாஸ்க், அதை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஆப்போனன்ட்டால மூச்சு விட முடியாம அப்படியே ஒரு மாதிரி விழுந்துருவாங்க. அப்புறம் கண்ணாடி, அதை நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபயரு புல்லட்னு எதனாலையும் நமக்கு ப்ராப்ளமே வராது. நம்ம பான் ஷாப் ஓனரோட ஃபேவரட் கிளாஸ் ஐ, இது மூலியமா ஒரு மனுஷனை நம்மளால அழிக்கவும் முடியும். பயங்கர மோசமா அடிபட்டு இருக்கிறவங்களோட காயத்தை குணப்படுத்தவும் முடியும். அடுத்தது கத்தி. இந்த கத்தியை வச்சு ஒரு பொருளை நம்ம கட் பண்ணும் பொழுது அந்த பொருள் 2ஆ மாறிடும். அப்புறம் இதே கத்தியை நம்ம ரிஸ்ட் வாட்ச் கூட சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது நம்மளால டெலிபதி பண்ண முடியும். அதாவது நம்ம பேசணுன்ற அவசியமே கிடையாது, நம்ம மனசுல நினைக்கிறதே அடுத்தவங்களுக்கு கன்வே ஆயிடும். இந்த ரிஸ்ட் வாட்சோட பவர் என்ன அப்படின்னா கரெக்டா 1:20 டைம் வரும் பொழுது அந்த ரிஸ்ட் வாட்சை யாரு போட்டிருக்காங்களோ அவங்க கை அப்படியே உறைஞ்சு போயிடும். இன்னொன்னு முட்டையை அந்த ரிஸ்ட் வாட்சுக்கு நடுவில் வச்சா அதுவே அந்த முட்டையை அவிச்சு கொடுத்துரும். அப்புறம் மேக்னிஃபைங் கிளாஸ்ன்ற பூத கண்ணாடி, அதோட பவர் சின்னதா இருக்கிற ஒரு பொருளை பெருசா மாத்த முடியும். அப்புறம் நைல் ஃபைல்ஸ், அதோட பவர் ஒருத்தவங்கள டீப் ஸ்லீப்புக்கு அப்படியே தூங்க வச்சிரும். அடுத்தது பென்னு, அதுல இருந்து மைக்ரோவேவ் வந்து எனிமிஸா அப்படியே சுட்டு எரிச்சிரும். அப்புறம் பென்சில் இருக்கு, அந்த பென்சிலுக்கு பின்னாடி ரப்பர் ஒன்று இருக்கும். இதை அப்படியே டெஸ்க்ல நம்ம தட்டும் பொழுது அப்படியே ₹1 காயின் வந்துடும். திரும்ப தட்டினா இன்னொரு ₹1 காயின். இப்படி நம்ம தட்டி தட்டி பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் ஒரு காயின் ஒன்று, அதை நம்ம முழுங்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் அப்படியே ரியலா வந்துடும். அப்புறம் அந்த போலாராய்டு போட்டோ, அந்த போட்டோ மூலியமா நம்மளால மறைஞ்சிருக்கிற அந்த 10th ரூமை பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல தான் கேமராவோட தியரி வருது. கேமராவை எடுத்து நம்ம ஒரு மொமெண்ட்டை போட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே போலராய்டு போட்டோ வரும். ஸோ அந்த போட்டோ மூலியமா இந்த 10th ரூம் எப்படி பார்க்க முடிஞ்சதோ அதே மாதிரி நம்ம போட்டோ எடுத்த அந்த இன்சிடென்ட்ல சுத்தி என்னென்ன நடந்ததோ இந்த போலராய்டு வியூ வழியா பார்க்கலாம். அப்புறம் ஆக்கியூபண்டோடைய போஸ்ட் கார்டு, அந்த போஸ்ட் கார்டில் நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்பணும் இல்லை யாருக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவங்க பேர் அட்ரஸை போட்டா போதும், அடுத்த செகண்டே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். அப்புறம் ஒரு கிளாக் ஒன்று, அதால மெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே உருக்க முடியும். தென் ஒரு ரேடியோ, அதை நம்ம கரெக்டான
ஃப்ரீக்வன்சில டியூன் பண்ணும் பொழுது நம்ம ஒரு 3 இன்ச்சு ஹைட் ஆயிடுவோம். அப்புறம் ஒரு ரேசர், இந்த ரேசரை வந்து ஏதாவது ஒரு கிளாஸ்ல வச்சு நம்ம தேய்க்கும் பொழுது ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டை யாராலையுமே கேட்க முடியாது. அந்த ஃபாரன்சிக் மார்டின் வந்து ஆர்டர்னு சொல்லி பேசும்பொழுது ஃபோன் கால்ல ஒரு சவுண்ட் கேட்கும்ல, இவர் கூட துடிச்சு போயிடுவாரு. அந்த ரேசரை யூஸ் பண்ணி தான் அந்த சவுண்டையே பண்ணிருப்பாங்க இவங்க. அடுத்தது சிசர்ஸ், அது மூலியமா நம்மளால டெலிகைனசிஸ் பண்ண முடியும், ஒரு பொருளை நகர்த்த முடியும். அந்த ஆக்கியூபன்ட் போடுற ஷூஸ், சாக்ஸ், அங்க இருக்கிற டேபிள், லேம்ப் எல்லாத்துக்குமே பவர் இருக்கு. ஆனா அந்த பவர்லாம் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சுத்தமா எதுவுமே சொல்லல. ஆனா ஷூ பாலிஷ்க்கு மட்டும் இந்த பவர் இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது என்னன்னா, பழைய பொருள், வேஸ்டான பொருள், ஒர்க் ஆகாத பொருள் எல்லாம் இந்த ஷூ பாலிஷ் மூலியமா நம்மளால புதுசா மாத்திட முடியும். அப்புறம் அந்த மோட்டல் ரூம்ல ஒரு டெலிவிஷன் செட்டு, டிவி இருந்திருக்கணும். அந்த டிவியும் இப்ப வெளியே எங்கேயோ இருக்கு. அந்த டிவியோடைய பவர் என்னவா இருக்கும்னா நிறைய கெஸஸ் சொல்றாங்க. பட் ஆனா அதுல நிறைய பேர் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ஜெக்டை வச்சிருக்கிறவங்க எல்லாரையுமே அந்த டிவி வழியா நம்மளால வாட்ச் பண்ண முடியும். அப்புறம் ஒரு டையை, அந்த டையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மறைஞ்சு போயிடுவோம், யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். அப்புறம் ஒரு கொடை, அந்த கொடை மூலியமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனா நம்ம மாறலாம். கூட்டத்துல போயிட்டு அந்த கொடையை விரிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே நம்மள தெரியும், ஏதோ நம்மள ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் வாட்ச் பாக்ஸ், இதனாலதான் எல்லா ப்ராப்ளமும் வந்தது. இந்த வாட்ச் பாக்ஸ் மூலியமா ஒரு பொருளை நம்மளால கெட்டு போகாத மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்க முடியும். அதோட இந்த வாட்ச் பாக்ஸ் கூட இன்னும் சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து ரூம் நம்பர் 9 நம்ம ஓபன் பண்ணும் பொழுது இந்த யூனிவர்ஸையும் தாண்டி வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற அதை டியர் இன் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதை நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். அப்புறம் வெட்டிங் ஃபோட்டோ, அதோட பவர் என்னன்னு சொல்லலை. பட் ஆனால் தியரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெட்டிங் ஃபோட்டோவை நம்ம ஒருத்தர் மேலே யூஸ் பண்ணும்பொழுது அவரோட ஞாபகங்களை நம்மளால அழிக்க முடியுமா. அதோட வெட்டிங் ரிங் ஒன்று இருக்கு, அந்த ரிங்குக்கு என்ன பவராக இருக்கும்னா அவங்களால மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்தவங்கள. ஸோ இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. ஆனால் அதோட பவர்ஸ் எதுவுமே சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா எல்லாமே டூத் பிரஷ், டூத் பவுடரு, ஷேவிங் க்ரீம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான். ஸோ அவ்வளோதான் இந்த சீரிஸ். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் இருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.